வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் மெரினா அவர்கள் எழுதிய காதல் என்ன கத்திரிக்காயா கதையின் நிறைவு பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்றான் சுதாகர் மிகவும் மெல்லிய குரலில். இது பாம்பு செவியன் பலராமன் காதில் விழுந்து விட்டது என்பதை பரிமளா கவனித்து விட்டாள். டைப் செய்ய வேண்டிய மேட்டரை வச்சுட்டு போங்க சார். எதுக்காக நிக்கிறீங்க என்று நாசுக்காக சொன்னாள். முக்கியம் இல்லாத ஒரு மேட்டரை சுதாகர் அவளிடம் கொடுத்து விட்டு போகும்போது, பாதாம் ஹல்வா நல்லா இருந்ததா என்று கேட்டான். சாரி, நான் அதை தின்னே பார்க்கல என்று வெடுக்கென்று பரிமளா பதில் சொன்ன பிறகுதான் சுதாகர் தன் இடத்தில் போய் உட்கார்ந்தான். இன்டர்வெல்லின் போது பரிமளா சுதாகரிடம், இதை பாருங்க சார், இனிமே எங்க வீட்டுக்கு வராதீங்க. எங்க அப்பா ரொம்ப கோவிச்சுக்கிட்டாரு. வாயில வரக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டாரு. ஆபீஸ்ல என் கூட அனாவசியமா பேசுறதையும் நீங்க குறிச்சுக்கிட்டா 2 பேருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன் என்று மிகவும் கௌரவமாக தன் எண்ணத்தை வெளியிட்டாள். ஆபீஸுக்கு போகிற பெண்களிடம் எப்படி வேண்டுமானாலும் பழகலாம், என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்து கொண்டிருந்த சுதாகருக்கு இது பேரிடியாக இருந்தது. இப்படி கூட சில பெண்கள் ஆண்களிடம் கண்டிப்புடன் நடந்து கொள்வார்கள் என்ற ஞானோதயம் அவனுக்கு ஏற்படவே அன்றையில் இருந்து பரிமளாவின் வழிக்கு போவதையே விட்டுவிட்டான். அதற்கு பிறகுதான் இந்திராணிக்காக கோயிலை சுற்ற ஆரம்பித்தான் அவன். மிஸ் சில்வியா பார்க்கர் என்ற ஆங்கிலோ இந்திய பெண்தான் டெலிபோன் ஆபரேட்டர். அவள் எல்லோரிடமும் ஒரே மாதிரியாகவே கள்ளங்கபடமின்றி பழகுவாள். அவளுடைய கீச் மூச் ஆங்கிலத்தை புரிந்து கொள்வது கடினமாயிருந்ததால் சுதாகர் அவளிடம் அதிகம் நெருங்குவதில்லை. ஒரு சமயம் ஆபீஸில் 4-5 பேர் சேர்ந்து சினிமாவுக்கு போனார்கள். அவர்களுடன் சில்வியாவும் வந்திருந்தாள். அன்று அவள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் அவளுக்கு ஒரு கேட்பரிஸ் சாக்லேட் வாங்கி கொடுத்தான் சுதாகர். அத்துடன் தன் ஜன்மம் சாபல்யமடைந்து விட்டதாக கருதி அவ்வப்போது அந்த நிகழ்ச்சியை நினைத்து கொண்டு தனக்குள்ளேயே பூரித்து போவான் அவன். மேனேஜிங் டைரக்டரின் ஸ்டெனோ அம்புஜாதான் சுதாகருடன் ஃப்ரீயாக அரட்டை அடிப்பாள். சுதாகரும் அவளிடம் தன் சொந்த விஷயங்களை எல்லாம் மறைக்காமல் கூறுவான். இவர்கள் இத்தனை இணைந்து பழகுவதை அநேகர் தவறாக புரிந்து கொண்டார்கள். ஆனால் அம்புஜா அதற்கெல்லாம் கவலைப்படவில்லை. எங்கிட்ட எவனாவது வாலாட்டினா பல்ல தட்டி கையில கொடுப்பேன் என்று அடிக்கடி கூறுவாள் அவள். அதனால் தான் சுதாகர் கூட அவளிடம் ஜாக்கிரதையாகவே பழகினான். சுதாகர் காதல் பித்து பிடித்து அலைவதையும் எல்லோரும் அவனை டபாய்ப்பதையும் கண்டு அவனிடம் அம்புஜாவுக்கு ஒரு பரிதாப உணர்ச்சி ஏற்பட்டிருந்தது. அவள் அவனுடைய காதல் லீலைகளை கேட்டு ரசிப்பாள். ஆகவேதான் தான் ஒரு பெண்ணை காதலிப்பதாக ஜம்ப பொய் ஒன்று சொல்லியிருந்தான் சுதாகர். உங்க ஸ்வீட் ஹார்ட்டை எனக்கு காண்பிக்க மாட்டீங்களா என்று ஒரு நாள் ரிக்ரியேஷன் அறையில் கேரம் விளையாடி கொண்டே அம்புஜா சுதாகரை கேட்டாள். சுதாகருக்கு சட்டென்று ஒரு ஐடியா தோன்றியது. முதல் நாள் பீச்சில் கண்டெடுத்த போட்டோ தன் பாக்கெட்டில் இருந்தது அவன் நினைவுக்கு வரவே அதை எடுத்து ரகசியமாக மேஜைக்கடியில் அவளிடம் கொடுத்தான். அதை வாங்கி அவள் உள்ளங்கையில் மறைத்து வைத்து பார்த்துவிட்டு, ஓ மை பியூட்டிஃபுல் சாய்ஸ் என்று அவனுடைய ரசனையை புகழ்ந்தாள். தன் உண்மையான காதலியை பாராட்டுவது போலவே கருதி அவனும் புலகிதமடைந்தான். வீட்டுக்கு வரும்போது அம்புஜா எழுதி கொடுத்திருந்த லெட்டரை எடுத்து ஒரு தரம் படித்து பார்த்தான் சுதாகர். மை டியரஸ்ட் சுதா, என்னால் தங்களை விட்டு இனி ஒரு கணம் கூட பிரிந்திருக்க முடியாது என்று தோன்றுகிறது. காதலித்து கொண்டே இருந்தால் நமக்கு வயது ஆகிவிடாதா? காலா காலத்தில் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டாமா? உங்களுடைய மாமா எங்கள் வீட்டுக்கு வருவார் என்று சொல்லி இருந்தீர்களே. எங்க அப்பா நேற்றே வந்து விட்டார். மேலே நடக்க வேண்டியதை உடனே கவனிக்கவும். இப்படிக்கு எஸ். பெண்ணின் கையெழுத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காக சுகுணா எழுதியது போல் காலையில் அம்புஜாவை ஒரு கடிதம் எழுத சொன்னான் சுதாகர். எதற்காக என்று அவள் கேட்டதற்கு, சும்மா ஒரு தமாஷ், நாளைக்கு சொல்கிறேன் என்று அவளிடம் சொல்லி மழுப்பி விட்டான். ஆனால் வீட்டுக்கு வந்ததும் அந்த கடிதத்தை என்ன செய்வது என்று புரியவில்லை அவனுக்கு. அதை மாமா பார்க்கும்படி மேஜையின் மீது வைக்கலாமா என்று முதலில் நினைத்தான். ஒருவேளை அப்பா அதை பார்த்துவிட்டால் ஆபத்தாகிவிடுமே என்று யோசித்துக் கொண்டிருந்த போது ஜன்னல் பக்கம் லோகநாதனின் தலை தெரிந்தது. சட்டென்று கடிதத்தை மேஜை டிராயரில் போட்டுவிட்டு அதை மறைத்த மாதிரி நின்று கொண்டு சட்டையை கழற்றினான்.
பையன் எதையோ மறைக்கிறான் என்று ஒரு கணத்தில் கண்டுபிடித்துவிட்ட லோகநாதன் அதை அதை கவனிக்காதது போல் போய்விட்டார். சுதாகர் உடைகளை களைந்துவிட்டு முகம் கழுவிக்கொள்ள பின்புறம் சென்றதை பக்கத்து அறையில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்த லோகநாதன் சட்டென்று அவன் அறையில் நுழைந்து டிராயரை திறந்து கடிதத்தை எடுத்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்த வேகத்திலேயே வெளியேறிவிட்டார். அன்று இரவு சாப்பாட்டிற்கு பிறகு மெல்ல பேச்சை துவக்கினார் லோகநாதன். ஆமா சுதா, கல்யாணத்துக்கு என்ன சூட் தச்சுக்க போற? டெர்லினா டெக்ரானா? இப்போ அதுக்கு என்ன மாமா அவசரம்? என்ன அப்படி சொல்ற? இன்னும் 3 நாள் தானே இருக்கு. சுகுணாவின் அப்பா ஊர்ல இருந்து வந்தது முகூர்த்தம் வைக்க வேண்டியது தானே. சுகுணாவின் அப்பா நேற்றே வந்து விட்டிருந்ததை அவளுடைய கடிதத்தின் மூலம் தெரிந்து கொண்டிருந்த லோகு சுதாகர் அதை பற்றி ஏதாவது சொல்கிறானா என்பதை அறிவதற்கே கல்யாண பேச்சை துவக்கினார். ஆனால் கடிதத்தை உண்மையாக சுகுணா எழுதியிருந்தால் அல்லவா அவன் ஏதாவது பேசுவான். அது அவன் சொல்லி அம்புஜா எழுதி கொடுத்திருந்த பொய் கடிதம்தானே. சுகுணாவின் அப்பா ஊருக்கு போயிருப்பதும் பொய் செய்திதானே. சுதாகர், நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. நான் நாளைக்கு சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு போய் விட்டு வரேன். அப்பா இல்லாட்டாலும் யாராவது பெரியவங்க இருந்தா இந்த கல்யாண விஷயத்தை பத்தி காதுல போட்டுட்டு வந்துடுறேன். என்ன சொல்ற என்று கேட்டார் லோகநாதன். என்ன சொல்லுவான் அவன்? உண்மையை சொல்லி விடுவதுதான் உத்தமம் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் ஏனோ சிறிதும் விட்டு கொடுக்காமலே பேசினான். எனக்கு கல்யாணம் ஆகணும்னு என்னை விட நீங்க தான் ரொம்ப அவசரப்படுறீங்க. சரி மாமா, நாளைக்கு சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஆனா என்னை கூப்பிடாதீங்க, எனக்கு வெட்கமா இருக்கு என்று கூறி வெட்கப்பட்டு கொண்டான். நடிப்பு கலையில் ஒரே சமயத்தில் 10 படங்களில் புக் ஆவதற்கு வேண்டிய தகுதியை பெற்றிருந்தான் சுதாகர். மறுநாள் சுதாகருக்கு சம்பள தினம். மாலை வீடு திரும்பும் போது ஹோட்டலில் மூக்கை பிடிக்க தின்றுவிட்டு பீடா ஒன்றை வாங்கி போட்டு கொண்டான். அடிவயிற்றில் ஏதோ சங்கடம் செய்ததை அப்போதுதான் உணர்ந்தான் அவன். அதற்கு ஓட்டல் எண்ணெய் ஓரளவு காரணமாக இருந்தாலும் தான் மாமாவிடம் சொல்லி இருந்த பொய்கள் அவன் முன்பு விஸ்வரூபம் எடுத்து பயமுறுத்தி கொண்டிருந்தன. ஜம்பத்துக்காக ஒரு பொய்யை சொல்லிவிட்டு ஒன்றன் மேல் ஒன்றாக பொய்களை அடுக்கிக் கொண்டே போக வேண்டியிருப்பதை நினைத்து அவன் உள்ளூர வேதனைப்பட்டான். இதற்கு ஒரு முடிவே கிடையாதா? எத்தனை நாள் இப்படி ஊரை ஏமாற்றி கொண்டிருக்க முடியும்? இதென்ன விளையாட்டு? சாயந்தரம் வீட்டுக்கு போனதும் நான் எப்படி மாமாவின் முகத்தில் விழிப்பது? அவர் சுகுணாவின் வீட்டுக்கு போய்விட்டு சரியான நோஸ்கட் வாங்கி கொண்டு வந்திருப்பாரே. இதற்குள் இந்த விஷயத்தை அவர் அப்பாவிடமும் அம்மாவிடமும் சொல்லி இருந்தால், ஐயோ, நினைத்தாலே குலை நடுங்குகிறதே. காதல் விளையாட்டு இத்தனை தூரத்துக்கு போகுமா? இன்னைக்கு வீட்டிலும் நாளைக்கு ஆபீஸிலும் மறுநாள் ஊரிலும் என் பெயர் சந்தி சிரித்து விடுமே. ஐயோ, இது என்ன பிதற்றல்! நான் எப்படி வெளியில் தலையை காட்டுவது? ஒரு வாரத்திற்கு எங்கேயாவது போய்விட்டால் என்ன? அல்லது திரும்பி வராமல் தற்கொலையே செய்து கொண்டு விடலாமா? நேற்று இரவே மாமாவிடம் உண்மையை சொல்லி இருக்கலாமே. சுவாமி அப்பனே முருகா வடிவேலா, இனிமேல் இம்மாதிரி வம்புக்கே போக மாட்டேன். இனிமேல் நான் உண்டு, என் வேலை உண்டு, இது சத்தியம். அவனுக்கு தலையை சுற்றியது. அப்போது பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ் வந்து நின்றது. செங்கல்பட், மதுராந்தகம், திண்டிவனம் என்று தெருவில் போவோரை எல்லாம் கட்டை குரலில் அழைத்து கொண்டிருந்தார் கண்டக்டர். செங்கல்பட், ஆஹா, அதுதான் சரி என்று எண்ணிய சுதாகர் ஒரே தாவலில் பஸ்ஸில் ஏறி அமர்ந்து கொண்டான். உடனே பஸ்ஸும் புறப்பட்டது. சுதாகர் பயந்தபடி லோகநாதன் அன்று மாலை சுகுணாவின் வீட்டிற்கு போகவில்லை. மாலை 5 மணிக்கு ட்ரெஸ் செய்து கொண்டு கிளம்பும் போதுதான் காலையில் சுதாகரிடம் அவள் வீட்டு விலாசத்தை கேட்டு வாங்கி கொள்ளாதது அவருடைய நினைவுக்கு வந்தது. ஆகவே அவன் ஆபீஸில் இருந்து வந்ததும் விலாசத்தை விசாரித்து கொண்டு போகலாம் என்று வீட்டிலேயே தங்கிவிட்டார். சுகுணா எழுதிய, அதாவது அப்படி அவர் நினைத்த கடிதத்தை லோகநாதன் மரகதம்மாளிடம் காட்டவில்லை. அதற்கு பதில் அவளுடைய போட்டோவை காட்டினார். சுதாகர் அன்று காலை ஆபீஸுக்கு புறப்படுவதற்கு முன் பீச்சில் கண்டெடுத்த போட்டோவை பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டான். இவள்தான் என் காதலி என்று அம்புஜாவை நம்ப வைத்து விட்டோமே என்ற பெருமையில் தனக்குத்தானே சிரித்து கொண்டான். இதையெல்லாம் ஜன்னலுக்கு பின்புறம் இருந்து ரசித்த லோகநாதன், பாவம், இந்த பெண்ணை கல்யாணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டார். சுதாகர் ஆபீஸுக்கு சென்றதும் அவன் அறையில் புகுந்து எங்கெல்லாமோ தேடி அந்த போட்டோவை கண்டெடுத்து, நல்ல களை பொருந்திய முகம்,
அக்காவுக்கு இந்த பெண்ணை கட்டாயம் பிடிக்கும் என்று தீர்மானித்து அதை எடுத்து கொண்டு போய் மரகதம்மாளிடம் காட்டி பார்க்க சொன்னார் லோகநாதன். அக்கா, சுகுணா என்கிற பெண்ணை கட்டிக்கணும்னு நம்ம சுதா ஒத்த காலில் நிற்பதாக சொன்னேனே, அது இந்த பெண்தான். நல்லா பாரு, உனக்கு பிடிக்குதா சொல்லு, நாளைக்கே நிச்சயம் செய்துவிடலாம் என்று உற்சாகத்துடன் கூறினார். மரகதம்மாள் போட்டோவை வாங்கி பார்த்துவிட்டு பூரித்து போனாள். படத்தை பார்த்தாலே குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா தோணுதல் ஆகும். லோகோ, நம்ம ஜாதி தானா, விசாரிச்சியா என்று கேட்டாள். ஓ, அதெல்லாம் விசாரிச்சுட்டேன். இன்னைக்கு சாயந்தரம் போய் அவங்க அப்பாவை பார்த்து எல்லா விஷயம் பேசிட்டு வந்துடுறேன். நாளைக்கு நீயும் மாமாவும் போய் கல்யாணத்தை நிச்சயம் செய்துட்டு வந்துடுங்க என்று மிகவும் நம்பிக்கையோடு கூறிவிட்டு அச்சகத்திற்கு போய்விட்டார் லோகநாதன். அந்த பெண் தன் வீட்டுக்கு வந்தால் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கற்பனையில் லைத்தவாறே மரகதம்மாளும் அரை வாயில் படியில் தலையை வைத்து கொண்டு படுத்து கொண்டாள். மாலை 6:30 மணி ஆகியும் சுதாகர் வராததை கண்டு லோகநாதன் சற்று பொறுமை இழந்தார். இவனுக்காக நான் எத்தனை அக்கறை எடுத்துக்கிறேன், இவனுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா பாரு, வரட்டும் சொல்றேன் என்று தனக்குள்ளேயே கருவி கொண்டிருந்தார் அவர். அவன் எங்கே வரப்போகிறான்? அவன்தான் செங்கல்பட்டு பஸ்ஸில் ஜாம் ஜாம் என்று போய்க் கொண்டிருக்கிறானே. 7 மணி அடித்தது. கேட் திறக்கும் சத்தம் கேட்கவே வெளியே வந்து எட்டி பார்த்தார் லோகநாதன். ஆனால் அவர் எதிர்பார்த்தபடி சுதாகர் வரவில்லை. சீனிதான் உள்ளே நுழைந்தான். சுதாகர் வரலையா என்று கேட்டுவிட்டு கேட் அருகிலேயே நின்றான் அவன். இன்னும் வரலையே. நானும் அவனுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ சாயந்தரம் அவனை பார்க்கலையா? ஆபீஸ் விட்டு போகும்போது பார்த்தேன். முக்கியமான விஷயம் பேசணும், 7 மணிக்கு வீட்டுக்கு வாயேன்னு சொன்னான் என்று சீனி சாதாரணமாக கூறினான். உன்னை வீட்டுக்கு வர சொல்லிட்டு அருள்தாஸ் பையனோட சினிமாவுக்கு போயிருப்பான் என்றார் லோகநாதன். போயிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, இன்னைக்கு சம்பளம் வாங்கியிருக்கானே என்று சீனியும் இணைந்து பாடிவிட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அவனை நாளைக்கு ஆபீஸ்ல பார்த்துக்கிறேன் என்று கூறியபடி திரும்பினான். சீனி, இங்க வாயேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்று லோகநாதன் அழைக்கவே உள்ளே வந்தான் சீனி. அவனிடம் மெல்ல பேச்சை துவக்கினார் லோகநாதன். அவன் சுதாகரின் அந்தரங்க நண்பன் என்று தெரியுமாதலால் சுகுணாவை பற்றியும் அவளுடைய வீட்டாரை பற்றியும் அவனிடம் விசாரித்தார் அவர். அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் துடியாய் துடித்தது எனக்கு தெரியும். ஆனால் அவளுக்கு வேறொரு இடத்தில் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது என்று சீனி கூறியதை கேட்ட லோகநாதனுக்கு தூக்கி வாரி போட்டது. நிஜமாகவா? சுகுணாவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா என்று படபடப்புடன் கேட்டார். உண்மையாகத்தான், அடுத்த வாரம் கல்யாணம். இந்த விஷயம் சுதாகருக்கு தெரியுமா? ஏன், போன மாசமே தெரியுமே, நான் தானே அவனுக்கு சொன்னேன். லோகநாதனுக்கு தலையை சுற்றியது. அந்த பெண்ணுக்கு இந்த கல்யாணத்திலே இஷ்டம்தானா என்று கேட்டார். அப்படித்தான் நினைக்கிறேன். எனக்கு ஒரே குழப்பமாய் இருக்கிறது. நேற்று அந்த பெண் சுதாகருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காளே. நிஜமாகவா? என்ன எழுதியிருக்கா? இதோ பாரு என்று அக்கடிதத்தை எடுத்து காட்டினார் லோகநாதன். அதை படித்த சீனி ஒரு கணம் திகைத்தான். சற்றைக்கெல்லாம் அந்த கையெழுத்தை அடையாளம் கண்டு கொண்டது போல் உருவத்தை உயர்த்தினான். சார், இது எங்க ஆபீஸில் ஸ்டெனோவாக இருக்கும் அம்புஜாவின் கையெழுத்து. எனக்கு நன்றாக தெரியும். எத்தனை கதைகள் எழுதி என்னை படிக்க சொல்லி கழுத்தை அறுத்திருக்கிறாள். அவள் தா இப்படித்தான் போடுவாள். அவளுடைய எஸ் தான் இது. எனக்கு துளி கூட சந்தேகம் இல்லை. இன்னைக்கு ஏப்ரல் 1 தேதி இல்லையே, இப்படி நம்மை முட்டாளாக அடிச்சுட்டானே ராஸ்கல். ஆமா, எதுக்காக சுகுணா எழுதியது மாதிரி அம்புஜாவை விட்டு ஒரு கடிதம் எழுத சொல்லியிருக்கான்? உனக்கு ஏதாவது புரியுதா என்று கேட்டார் லோகநாதன். சார், நான் இவனை நாளா அவனோட பழகிறேனே ஒழிய சார் நான் இத்தனை நாளா அவனோட பழகிறேனே ஒழிய அவனை புரிந்து கொள்ளவே முடியல. அதுவும் ஒரு மாசமா அவனுடைய பேச்சும் நடவடிக்கைகளும் ரொம்ப விசித்திரமா இருக்கு. போகட்டும், நீ சுகுணாவை பார்த்திருக்கையா என்று கேட்டார் லோகநாதன். ஓ, பார்த்திருக்கனே. அவளுடைய சித்தப்பாவை எனக்கு நல்லா தெரியும். அவரை மீட் பண்ணுவதற்கு வீட்டுக்கு போயிருக்கிற போது அவளை பார்த்திருக்கிறேன். சரி, இந்த போட்டோவை பார். இது அவளுடையது தானே? இன்னும் ஏன் இதை வைத்துக்கொண்டு பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறான் இந்த மடையன் என்று கூறியபடியே அந்த போட்டோவை எடுத்து சீனியிடம் காட்டினார் லோகோ. என்ன சொன்னீங்க? இது சுகுணாவின் போட்டோவா? யார் சொன்னது? இது வேறு யாருதோ. நான் இந்த பெண்ணை பார்த்ததே இல்லை. எனக்கு மூளையே குழம்பிவிடும் போல் இருக்கு சார் என்று கூறினான் சீனி.
லோகநாதனுக்கும் இடிமேல் இடி, குழப்பத்துக்கு மேல் குழப்பம். சீனி, நான் ரொம்ப புத்திசாலின்னு இத்தனை நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உலகத்துல நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் எத்தனையோ இருக்குன்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுகிட்டேன். நேத்து பிறந்த பையன் என்னை பைத்தியக்காரனா அடிச்சுட்டானே. அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இன்னைக்கு சுகுணா வீட்டுக்கு போய் பெண் கேட்கறதா இருந்தேன். போயிருந்தா மூஞ்சியில நல்லா கரிய பூசிக்கிட்டு தான் வந்திருப்பேன். நல்ல வேலையா போச்சு என்றார் லோகநாதன். சார், நான் ஒன்னு சொல்றேன், கோவிச்சுக்காதீங்க. சுதாகரின் காதல் விஷயம் ஒரு பெரிய மர்மம். அவனை பத்தி தெரியாதவங்க அவனை ஒரு காமுகன்னே நினைப்பாங்க. பெண்களின் பின்னால் சுற்றும் ஒரு ரவுடி என்று தீர்மானிப்பார்கள். அவன் ஒரு அப்பாவி சார். என்னை போல காதலிச்சு கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு. ஆனா அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்ல. புதுசு புதுசா யாரையாவது காதலித்து கொண்டே இருப்பான். இந்த போட்டோ அவனுடைய லேட்டஸ்ட் காதலியாக இருக்கலாம். இந்த புதுமுகத்தை பற்றி பேசத்தான் என்னை வர சொன்னானோ என்னவோ தெரியலை என்று சீனி விஷயத்தை உடைத்து பேசினான். லோகநாதனுக்கு ஆத்திரம் பொங்கி எழுந்தது. இன்னைக்கு அவன் வரட்டும், ஒண்ணுல ரெண்டு பார்த்துடுறேன். என்கிட்ட உண்மைய சொன்னா என்ன என்று சொல்லிவிட்டு கூண்டுக்குள் புலி அலைவது போல உருமிக்கொண்டே தாழ்வாரத்தில் மேலும் கீழும் நடந்தார். சட்டென்று சுதாகர் வந்துவிட்டால் நிலைமை ரொம்ப தர்ம சங்கடமாகிவிடும் என்று பயந்து சீனி அங்கிருந்து மெல்ல நழுவி விட்டான். மணி 10 அடித்ததும் சுதாகர் வீட்டுக்கு வராதது எல்லோருக்கும் சற்று கவலையை அளித்தது. லோகநாதன் அவனுடைய நண்பர்களின் வீடுகளுக்கெல்லாம் சென்று விசாரித்து பார்த்து விட்டார். அவன் யாருடனும் சினிமாவுக்கு போனதாக தெரியவில்லை. நாடார்கடையில் உட்கார்ந்திருந்த அருள்தாஸ் கூட தான் சுதாகரை பார்த்து 2 நாட்களாகிவிட்டன என்று கூறிவிட்டான். அவன் தனியாக சினிமாவுக்கு போயிருந்தாலும் இத்தனை நேரம் வீட்டுக்கு வந்திருக்க வேண்டும். லோகநாதனுக்கு என்னென்னவோ சந்தேகங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பித்தன. அசட்டுத்தனமாக எதையாவது செய்து தொலைந்திருக்க போகிறானே என்று கடற்கரை பக்கம் கூட போய் பார்த்துவிட்டு வந்தார். மரகதம்மாள் துடித்து போய்விட்டாள். அவளுக்கு சோறே வேண்டியிருக்கவில்லை. பொங்கி வந்த அழுகையை அடக்க முயன்றாள். முடியவில்லை. அவளுக்கு அடி வயிறை கலக்கிக் கொண்டே இருந்தது. பையன் உயிரோடு இருந்தால் போதும் என்ற ஏழுமலையானுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு மஞ்சள் துணியில் பணத்தை முடிந்து வைத்தாள். தணிகாசல முதலியாருக்கும் தாழ முடியாத மனவேதனை. ஆனால் அதை அவர் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. ஏன் மரகதம் அழுபற? அவன் பச்சை குழந்தையா? எங்கேயாவது ஊரை சுத்திக்கிட்டு இருப்பான், வந்துடுவான் என்ற மனைவியை சமாதானப்படுத்திவிட்டு மகன் எங்கேயாவது பஸ்ஸிலோ லாரியிலோ மாட்டிக்கொண்டிருப்பானோ என்று எண்ணி கதி கலங்கி போனார் அவர். அவன் வீட்டை விட்டு ஓடி போயிருப்பான் என்று அவர் கனவில் கூட நினைக்கவில்லை. அவன் காதல் விவகாரம் ஒன்றும் அவருக்கு தெரியாதே. நடுநிசி 12 மணிக்கு லோகநாதன் வந்தார். டே லோகு, சுதா எங்கடா? என் மகனை இனிமே என் கண்ணால பார்ப்பேனா? ஐயையோ, என் வயித்துல நெருப்ப போட்டுட்டு அவன் எங்கேயோ போயிட்டானே என்று லோகவை பார்த்ததும் மரகதம்மாள் கதறி அழ ஆரம்பித்து விட்டாள். மரகதம், என்ன பிலாக்கணம் வைக்க ஆரம்பிச்சுட்ட? சும்மா இரு. பக்கத்து வீட்டு ஐயமாருங்க என்னவோ ஏதோன்னு நினைச்சுக்க போறாங்க என்று தணிகாசல முதலியார் அவளை கடிந்து கொண்டார். ஆனால் தாங்க முடியாத துயரத்தால் அவர் முகம் விகாரமாகி விட்டிருந்தது. லோகநாதன் முதலியாரை தனியாக அழைத்து சென்று எல்லா விஷயங்களையும் வெகு நாசுக்காக சொன்னார். சுதாகர் ஏதோ ஒரு காரணத்திற்காக பொய் சொல்லிவிட்ட பிறகு தம் முகத்திலே விழிக்க அவமானப்பட்டு கொண்டுதான் எங்கேயாவது போயிருக்க வேண்டும் என்ற தமது முடிவை கூறினார். பின்னர், அவனுக்கு பிடித்த பெண்ணை கல்யாணம் செய்து வைக்க நீங்க தயாரா இருக்கீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் திரும்பி வந்துடுவான். நடந்து போனதையெல்லாம் மறந்துடுறோம், மன்னிச்சுடுறோம்னு சொல்லிட்டா போதும் என்று பேருக்கு யோசனை கூறினார். சரி, இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர நாம பேப்பர்லயும் ஒரு செய்தி கொடுத்துட்டா சௌகரியமா இருக்கும். அதை படிச்சுட்டு எங்க இருந்தாலும் ஓடி வந்துடுவான் என்று லோகநாதன் புதிதாக ஒரு ஐடியாவை சொன்னார். சரி, உன் இஷ்டப்படியே செய் என்று சொல்லிவிட்ட தணிகாசல முதலியார் ஈசி சேரில் சாய்ந்து விட்டார். நிற்கக்கூட சக்தியின்றி அவர் உடல் ஆடிக்கொண்டிருந்தது. லோகநாதன் பத்திரிகை ஆபீஸுக்கு சென்று சுதாகரின் போட்டோ ஒன்றை கொடுத்து அதற்கடியில், சுதா, நானும் அம்மாவும் சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை. நடந்ததையெல்லாம் மறந்துவிடு. உடனே திரும்பி வா. உன் இஷ்டப்படியே எல்லாம் நடக்கும். நீ விரும்பிய பெண்ணையே மணந்து கொள்ளலாம். இப்படிக்கு அப்பா என்று எழுதி விளம்பரம் போட சொல்லிவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தபோது
மணி 2க்கு மேல் ஆகிவிட்டது. அன்று அந்த வீட்டில் சிவராத்திரி தான். விடிய விடிய ஒருவருமே தூங்கவில்லை. மறுநாள் பத்திரிகையில் தன் போட்டோவை பார்த்து திடுக்கிட்டான் சுதாகர். அப்போது மணி மாலை 4 இருக்கும். தன் நண்பனுடன் வேடந்தாங்கல் குளக்கரையில் உட்கார்ந்து பறவைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் பக்கத்தில் இருந்தவரிடமிருந்து பேப்பரை வாங்கி புரட்டினான். கட்டத்திற்குள் ஒரு போட்டோவையும் அதற்கு கீழே இருந்த 4 வரிகளையும் பார்த்ததும், பாவம், சின்ன வயசுல யாரோ செத்துட்டான் போல இருக்கு என்று முதலில் நினைத்தான். ச்சே, ஏன் அப்படி நினைக்க வேண்டும்? ஒருவேளை மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகிறானோ என்னவோ என்று எண்ணி போட்டோவை மீண்டும் உற்று கவனித்தான். தன்னை போன்ற ஜாடை இருக்கவே கீழே படித்து பார்த்தான். சுதா என்பதை படித்ததும் அவனுக்கு மயக்கம் வந்தது. இப்படி நடக்கும் என்று அவன் கனவில் கூட நினைக்கவில்லை. 2 நாட்கள் செங்கல்பட்டில் தங்கி நிதானமாக சிந்தித்து எல்லா விஷயத்தையும் பற்றி மாமாவுக்கு கடிதம் எழுதி உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து பஸ் ஏறி வந்தவனின் வாழ்வில் இப்படி சந்தி சிரிக்கும்படி ஒரு திருப்பம் ஏற்படும் என்று அவன் எண்ணி இருக்க முடியுமா? சுதாகர் விளம்பரத்தை மீண்டும் படித்தான். நீ விரும்பிய பெண்ணையே மணந்து கொள்ளலாம். நான் விரும்பிய பெண்ணா? யாரது? இந்திராணியா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. சுகுணாவா? சேச்சே, அவளுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். ஒருவேளை கல்யாணம் நின்று போய் என்னைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சுகுணா சொல்ல இப்படி திடீரென்று ஒரு கிளைமாக்ஸ் ஏற்பாடாகி இருக்குமோ? இருக்கலாம், யார் கண்டது? சினிமாக்களில் நடக்கவில்லையா? இல்லை, ஒருவேளை கதைகளில் வருவது போல் மணமகன் எனக்கும் சுகுணாவுக்கும் இருந்த காதலை தெரிந்து கொண்டு எங்கள் இருவருக்கும் குறுக்கே நிற்க விரும்பாமல் கடைசியில் ஒரு கடிதம் எழுதிவிட்டு தியாகம் செய்திருக்கலாம் அல்லவா? ஒரு நொடியில் 1000 எண்ணங்கள் அவன் மூளையை குழப்ப சுதாகர் பேப்பரை மளமளவென்று மடித்து சொந்தக்காரரிடம் கொடுத்துவிட்டு நண்பனை அழைத்து கொண்டு புறப்பட்டான். அடுத்தபடி என்ன செய்வது, எங்கே போவது என்று புரியாமல் பேய் அறைந்தவன் போல நடந்து கொண்டிருந்தான் அவன். சுதாகர் வேடந்தாங்கல் ஏரிக்கரையில் உட்கார்ந்து கொண்டு பத்திரிகையில் தன் போட்டோவை பார்த்து திடுக்கிட்ட அதே சமயத்தில் செங்கல்பட்டில் இருந்த அவனுடைய அத்தையின் வீட்டிற்கு லோகநாதனிடமிருந்து ஒரு தந்தி வந்திருந்தது. அதை படித்துவிட்டு அவளும் அவளுடைய புருஷனும் ஒன்றுமே புரியாமல் திண்டாடினார்கள். சுதா அங்கு வந்திருந்ததால் பதில் தந்தி கொடுக்கவும், லோகு, இதுதான் தந்தியின் வாசகம். திடீரென்று இப்படி ஒரு தந்தி வந்தால் தூக்கி வாரி போடாமல் இருக்குமா? அந்த அம்மாளுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. வீட்டில் சொல்லிக் கொள்ளாமல் சுதா ஏன் வெளியேறினான் என்று அவள் கணவனிடம் 1000 தரம் கேட்டுவிட்டாள். என்ன கேட்டா? எனக்கென்ன தெரியும் என்று அவரும் 1000 தரம் பதில் சொல்லிவிட்டார். வேறு என்ன சொல்வார் பாவம்? இருவரும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று மனம் குழம்பினார்கள். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று ஏதேதோ விவாதித்துவிட்டு கடைசியில் சுதா இங்கு வரவில்லை என்று தணிகாசல முதலியாருக்கு ஒரு தந்தி கொடுத்து விடுவது என்றும் அடுத்த பஸ்ஸிலேயே சென்னைக்கு புறப்பட்டு போவது என்று முடிவு செய்தார்கள். ஐயோ, அண்ணனும் அண்ணியும் என்ன பாடுபடுறாங்களோ! ஏறி காத்த பெருமாளே, பிள்ளைக்கு ஒரு ஆபத்தும் இல்லாம வீட்டுல கொண்டு வந்து சேர்த்து விட மாட்டியா என்று பஸ் ஸ்டாண்டுக்கு வரும் வழியெல்லாம் சுதாகரின் அத்தை புலம்பிய வண்ணம் இருந்தாள். கண்ணீரை துடைத்து கொண்டே கணவனை பார்த்து, என்னங்க, நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க மரக்கட்டை போல வந்துகிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு உணர்ச்சியே கிடையாதா என்று பல்லை கடித்தாள். இப்ப என்ன செய்ய சொல்ற மீனாட்சி? நடு ரோட்ல குறுக்கிட்டு ஓன்னு ஒப்பாரி வைக்க சொல்றியா என்ற பதிலுக்கு கேட்டுக்கொண்டே அவரும் நடந்து கொண்டிருந்தார். தன் அண்ணன் மகனை பற்றி தான் படும் வேதனையையும் சங்கடத்தையும் தன் கணவனும் அனுபவிக்க வேண்டும் என்று அந்த அம்மாள் எதிர்பார்த்தால் முடியுமா? ஆனால் இதற்கெல்லாம் அந்த ஆசாமி சற்றும் அசைந்து கொடுப்பதாக இல்லை. 30 வருஷமாக இந்த தொணதொணப்பு அவருக்கு பழக்கப்பட்டு போனதுதானே. இவர்கள் பஸ் ஸ்டாண்டை அடைந்த போது அருகில் இருந்த ஹோட்டலில் காஃபி சாப்பிட்டு கொண்டிருந்த சுதாகரும் சாயந்தரமே சென்னைக்கு கிளம்பி போய்விட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டிருந்தான். தன் அத்தையின் வீட்டு வாசற்படியை மிதிப்பதாக கூட அவனுக்கு எண்ணம் இல்லை. அங்கு போனால் அவள் தொணவென்று கேள்விகள் கேட்டு இருக்கிற நிம்மதியையும் குலைத்து விட போகிறாளே என்ற பயம் அவனுக்கு. ஹோட்டலில் சுதாகர் டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்த போது ஓரிருவர் அவனை பார்த்தார்கள். அன்றைய பத்திரிகையில் தன்னுடைய போட்டோவை பார்த்துவிட்டு தன்னை அடையாளம் தெரிந்து கொண்டுதான் அவர்கள் ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டான் சுதாகர். அப்படி ஒரு பிரம்மையில் இருந்தான் அவன். அந்த போட்டோவை பார்த்த எவரும் அவனை அடையாளம் கண்டு கொள்ளவே முடியாது.
ஏனெனில் அது அவன் எஸ்எஸ்எல்சி படித்த போது எடுக்கப்பட்ட படம். அது தன்னுடைய போட்டோ தான் என்று அவனே சத்தியம் செய்தால் கூட ஒருவரும் நம்ப மாட்டார்கள். ஹோட்டலை விட்டு வெளியேறிய சுதாகர் வெற்றிலை பாக்கு கடைக்கு வந்த சிகரெட் வாங்கி ஒன்றை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். அருகில் இருந்தவர்களை விசாரித்ததில் சென்னைக்கு போகும் பஸ் புறப்பட 20 நிமிடங்கள் ஆகும் என்று தெரிந்தது. அதற்குள் இன்னொரு சிகரெட்டையும் ஊதி விடலாமே என்று மனதில் திட்டம் போட்டான். மனதில் அழுத்திய தாங்க முடியாத சுமையும் பெற்றோர் முகத்தில் எப்படி விழிப்பது என்ற திகிலும் சேர்ந்து அவன் வயிற்றை புரட்டி கொண்டிருந்தன. சென்னைக்கு போவதற்கு பதில் திண்டிவனம் போய்விட்டால் என்னவென்று கூட தோன்றியது அவனுக்கு. அட்டை பெட்டி நிறைய சினிமா நடிகைகளின் படங்களுடன் ஒருவன் வந்து, வேணுமா சார், யாரை எடுத்தாலும் 20 பைசாதான் என்றான். சுதாகருக்கு வயிற்றை மேலும் குமட்டியது. சாதாரண நிலையில் இருந்தால் 1 டஜன் நட்சத்திரங்களை மலிவாக விலை பேசி வாங்கியிருப்பான். இப்போது அவனுக்கு பெண்கள் என்றாலே விஷமாக இருந்தது. மரத்தடியில் ஒரு காதல் ஜோடி சிறிதும் கூச்சமின்றி சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்ததைக் கண்டான். அது போன்ற காட்சிகளை பார்க்க அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏனோ அச்சமயம் அவனுக்கு அதை பார்க்க அருவருப்பாக இருந்தது. வெட்கங்கெட்ட ஜென்மங்கள் என்று மனதார திட்டிவிட்டு கையில் இருந்த சிகரெட்டை எறிந்துவிட்டு இன்னொன்றை பற்ற வைத்து கொண்டான். அசட்டு பிசட்டு என்று எதையோ செய்து கொண்டிருந்தாள். திடீரென்று நான் எங்கேயாவது தொலைந்து மறைந்து செத்து மடிந்து போய்விட்டால் தேவலையே என்ற ஒரு வக்கரமான ஆசை அவனை பற்றி கொண்டது. சிகரெட்டை ஒரு இழுப்பு இழுத்தான். சட்டென்று வரதாச்சாரி கற்றுக் கொடுத்திருந்த புகை வளையங்கள் விட வேண்டுமென்ற எண்ணம் தோன்றியது. ஆனால் ஏதோ ஒரு வேதனை அவன் தொண்டையை அடைக்கவே புகை அவன் வாயை விட்டு வெளியேற மறுத்தது. மூச்சு திணறியது. விழிகள் பிதுங்கிக் கொண்டு வெளியே துள்ளி விழுந்துவிடும் போலாயிற்று. காரணம் 20 அடி தூரத்தில் தன் அத்தையும் அவளுடைய புருஷனும் நிற்பதை அவன் பார்த்து விட்டான். அடுத்த கணம் அவன் மூளை யந்திரம் போல் வேலை செய்ய ஆரம்பித்தது. டக்கென்று சிகரெட்டை கீழே போட்டு பூட்ஸ் காலால் மிதித்தான். புகையை விழுங்கினான். கை குட்டையால் முகத்தில் அரும்பியிருந்த வியர்வை துளிகளை துடைத்து விட்டு கொண்டான். ஒரே தாவலில் பஸ்ஸுக்கு பின்னால் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டு விடலாம் என்று ஒரு அடி எடுத்து வைத்தான். அதற்குள் அத்தையின் புருஷன் சுதாகரை பார்த்து விட்டார். மீனாட்சி, தோ சுதா பையன் நிற்கிறான் என்று கூச்சலிட்டார். எங்க எங்க என்று அங்கும் இங்கும் பறக்க பறக்க பார்த்தாள் மீனாட்சி அம்மாள். தோ பாரு என்ற கையை காட்டியபடி, டேய் சுதா என்று அவனை அழைத்தார் மீனாட்சியின் கணவன். அவன் பேந்த பேந்த விழித்து கொண்டு நடைப்பிணம் போல நடந்து வந்தான். ஏரி காத்த ராமன் என்னை கைவிட மாட்டான். எனக்கு ஒரு குறையும் வராதுடா. டேய் சுதா, எங்க வீட்டுக்கா வந்துகிட்டு இருக்க என்று பரிவுடன் விசாரித்தாள் அத்தை. ஆமாம் அத்தை என்றான் சுதாகர் சற்றும் கூசாமல். பொய் சொல்வது அவனுக்குத்தான் தண்ணீர் பட்ட பாடாயிற்றே. பாத்தீங்களா, நான் அப்பவே சொல்லல, நீங்க தந்தையை சரியா புரிஞ்சுக்கலேன்னு என்றாள் மீனாட்சி அம்மாள் கணவனை பார்த்து. என்ன தந்தி என்று படபடப்புடன் கேட்டான் சுதாகர். நீ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கியா இல்லையான்னு விசாரிச்சு லோகிட்ட இருந்து மத்தியானம் ஒரு தந்தி வந்தது. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சுதா இங்க வரலேன்னு ஒரு தந்தி கொடுத்துட்டு மெட்ராஸுக்கு கிளம்பிட்டோம். நீ எங்கேயாவது காணாம போயிட்டியோ, பஸ்ல லாரியில மாட்டிக்கிட்டியோன்னு இவ என்ன ரோதனை பண்ணி தீர்த்துட்டா என்று சிரித்து கொண்டே கூறினார் அத்தையின் கணவர். இதை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தான் சுதாகர். ஐயோ நல்ல அத்தை நீங்க என்று தலையில் அடித்து கொண்டான். அவர்கள் அன்று காலை பேப்பரை பார்க்கவில்லை என்பது நன்றாக புரிந்துவிட்டது சுதாகருக்கு. அந்த மகிழ்ச்சியில்தான் அப்படி சிரித்தானோ என்னவோ. ஏன் சுதா சிரிக்கிற என்ற அப்பாவித்தனமாக கேட்டாள் அத்தை. சிரிக்காம என்ன செய்ய சொல்றீங்க? உங்க அண்ணியை போலத்தான் இருக்கீங்க நீங்களும். ஒரு நாள் வீட்டுக்கு வராட்டா பையன் எங்கேயோ ஓடிட்டான் இல்ல செத்துட்டான்னு நினைச்சுட வேண்டியது தானா? நேத்து சம்பளம் வாங்கினேன். வேடந்தாங்கலுக்கு போனா என்னான்னு தோணுச்சு. ஆபீஸ்ல இருந்து நேரே கிளம்பிட்டேன். செங்கல்பட்டுக்கு போறதா வீட்டுல சொல்லி விடும்படி என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டு நான் பஸ் ஏறிட்டேன். இங்க இருக்கிற என் நண்பர் வீட்டுல ராத்திரி தங்கிட்டு காலையில வேடந்தாங்கலுக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். உங்க வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கேன். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல எதிரிலேயே வந்துட்டீங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரித்தான். அது அசட்டு சிரிப்பாகத்தான் இருந்தது. இத்தனை விபரீத பொய்களை சொன்னால் வேறு எப்படி இருக்கும்? அது சரி லோகு, எதுக்கு லோகு எதுக்கு இப்படி ஒரு தந்தி கொடுக்கணும் என்று மீனாட்சி அம்மாள் கேட்டாள்.
அதான் எங்க அம்மா கிட்ட இருக்கிற ஒரு பைத்தியக்கார குணம். நான் சௌக்கியமா போய் சேர்ந்திருப்பனா இல்லையான்னு அவங்களுக்கு ஒரு கவலை வந்திருக்கும். உடனே ஒரு தந்தி கொடுத்துடுன்னு மாமா கிட்ட சொல்லி இருப்பாங்க. அவருக்குத்தான் வேற வேலையே கிடையாதே. உடனே ஒரு தந்தி அடிச்சிருப்பாரு. எனக்கு நல்லா வந்து சேர்ந்தாங்கடா கர்மம் என்று தலையில் அடித்து கொண்டான். ஒவ்வொரு தர்ம சங்கடமான நிலைமையையும் எத்தனை சாமர்த்தியமாக நாம் சமாளித்து வருகிறோம். எங்கே இருந்துதான் நமக்கு டக் டக் என்ற ஐடியாக்கள் கொட்டுகின்றனவோ என்ற தன் முதுகில் தானே ஒரு சொட்டு கொடுத்து கொண்டான் சுதாகர். அது என்னவோ எல்லாருமா சேர்ந்து என் வயித்தை கலக்கிட்டீங்க. சரி, வீட்டுக்கு வா சுதாகர். ஒரு நாள் நம்ம வீட்ல இருந்துட்டு அப்புறம் மெட்ராஸுக்கு போகலாம் என்ற அத்தை சுதாகரை அழைத்தாள். ஐயோ, நான் ஒரு நாள் தான் லீவு எடுத்திருக்கேன். உங்களைத்தான் இங்கேயே பார்த்துட்டேனே. நான் அடுத்த மாசம் வந்து ஒரு வாரம் இருக்கேன். நான் வரேன். இந்த பஸ்ஸை விட்டா அப்புறம் லேட் ஆயிடும். இரு இரு, நாங்களும் இந்த பஸ்ஸில் தான் வரப்போறோம். எல்லாரும் ஒண்ணா போகலாம் என்று சொல்லிக்கொண்டே அத்தை தன் புருஷனை பார்த்து, வாங்க, எங்க பராக்கு பார்த்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கீங்க என்று ஒரு அதட்டல் போட்டாள். அவர் ஒரு கணம் தயங்கினார். நாம எதுக்காக இப்ப மெட்ராஸ் போகணும்? அதான் சுதாகரே போறானே என்று சிந்தித்தார். அதை வெளியே சொல்லவில்லை. சொல்ல தைரியம் அவருக்கு கிடையாது. கல்யாணம் ஆன நாளில் இருந்து அப்படி ஒரு பழக்கத்தை அவர் செய்து கொள்ளவே இல்லை. சுதாகரும் யோசித்தான். இவர்கள் தன்னுடன் பட்டணம் வந்தால் தன் மண்டவாளம் பூராவும் தண்டவாளம் ஏறிவிடுமே என்று பயந்தான். தன்னுடைய காதல் லீலைகளும் பொய்யும் புரட்டும் தன் வீட்டாருடனேயே இருக்கட்டும், உறவினர்களுக்கும் பரவ வேண்டாம் என்று நினைத்தான். அத்தை, நீங்க எதுக்கு இப்ப அனாவசியமா பஸ்ல அல்லாடணும்? என்னத்தான் பார்த்துட்டீங்கள்ல, நான் எங்கேயும் ஓடி போகல. நேரே வீட்டுக்கு தான் போறேன். உங்களுக்கும் தந்தி வந்தது, அதை பார்த்து நீங்க பயந்தது, பஸ் ஸ்டாண்டில் உங்களை நான் பார்த்தது எல்லாத்தையும் அம்மா கிட்ட விபரமா சொல்லிடுறேன். நீங்க என்ன மாமா சொல்றீங்க என்று அவரிடம் கேட்டான் சுதாகர். அவர் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வார் என்று எதிர்பார்த்தே அப்படி கேட்டான். அவர்தான் சுய புத்தியை இழந்து 30 வருடங்களாகிவிட்டனவே. உங்க அத்தை என்ன சொல்றா கேளு என்று சொல்லிவிட்டு மனைவியின் முகத்தை பார்த்தார். சுதா சொல்றது உண்மைதானுங்களே, நாம எதுக்கு இப்ப போகணும் என்று அவள் சற்று தயங்கி நின்றாள். அதற்குள் பஸ்ஸும் புறப்பட்டது. சுதாகர் ஒரு பெருமூச்சு விட்டான். இருவருக்கும் டாட்டா காண்பித்து விட்டு ஒரு பெரிய கண்டத்தில் இருந்து தப்பித்த நிம்மதியுடன் பஸ்ஸில் ஏறி தன் இடத்தில் போய் உட்கார்ந்து விட்டான். சுதாகர் போகும்போது அவனுடைய மனம் மாடர்ன் ஆர்ட் ஓவியம் போல ஒரே கந்தரகோலமாக இருந்தது. ஊருக்கு போய் மாமாவிடம் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்பதை தவிர வேற வழி இல்லை என்பதை உணர்ந்தான் அவன். செங்கல்பட்டுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் விளக்கி மாமாவுக்கு விரிவாக கடிதம் எழுத வேண்டும் என்று நினைத்தானே ஒழிய அவனால் கோவையாக ஒன்றுமே எழுத முடியவில்லை. வேடந்தாங்கலில் ரத்தின சுருக்கமாக பளிச்சென்ற மாமாவுக்கு எப்படி ஒரு கடிதம் எழுதுவது என்று அவன் யோசித்து கொண்டிருந்த போதுதான் பேப்பரில் அவன் தன் போட்டோவை பார்க்க நேர்ந்தது. அதற்கு பிறகு மாமாவுக்கு கடிதம் எழுத வேண்டுமென்றே அவனுக்கு தோன்றவில்லை. சுதாகருக்கு இருந்த கவலை எல்லாம் தன் விஷயம் மாமாவுடன் நிற்காமல் அப்பா வரையில் பரவி விட்டதே என்பதுதான். அவர் முகத்தில் எப்படி விழிப்பது, அவருடைய கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்வது என்று அவன் எண்ணிய போது அவனது நெஞ்சில் ஒரு திகில் படர்ந்தது. இரவு வீட்டுக்குள் தான் நுழைவது போலவும், அம்மா கண்ணீருடன் தன்னை வரவேற்பது போலவும், மாமா கோபத்தில் தன்னை பார்த்து பல்லை கடிப்பது போலவும், அப்பா ஈசி சேரில் சாய்ந்து கொண்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் தன்னை சுட்டெரிப்பது போலவும் கற்பனை செய்து கொண்டிருந்தான். அவ்வப்போது வேறொரு பயங்கர எண்ணமும் தோன்றி அவன் குரல் வளையை பிடித்து நெரித்தது. நாளைக்கு ஆபீஸ்க்கு போனதும் எல்லோரும் கேலி செய்து என்னை சந்தி சிரிக்க வைத்து விடுவார்களே. முருகா, நாளைக்கு வேலையை ராஜினாமா செய்துட்டா என்ன? வேற வேலை கிடைக்காமலா போய்விடும் என்ற தாம்பரம் வரும் வரை ஓயாமல் சிந்தித்த வண்ணம் இருந்தான் அவன். சுதாகர் வீட்டுக்குள் நுழையும் போது இரவு 9க்கு மேல் ஆகிவிட்டது. அவன் கற்பனை செய்திருந்தபடியே மரகதம்மாள் ஓவென்று கதறிக்கொண்டே அவனை வந்து அணைத்து கொண்டாள். வந்துட்டியாடா என் செல்வமே, வயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருந்தண்டா. ஏண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி விட்டு போக கூடாதா? அந்த பெண்ணையே உனக்கு கட்டி வச்சிருக்க மாட்டமா? இதுக்காக வீட்டை விட்டு ஓடணுமா? போடா, முருகன் படத்துக்கிட்ட போய் கன்னத்துல போட்டுக்க. இனிமே இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். அம்மாவை உயிரோட வச்சு கொளுத்த மாட்டேன்னு சொல்லிடா என்று புலம்பினாள்.
மரகதம், உன் செல்ல பிள்ளையை வச்சுக்கிட்டு கொஞ்சினது போதும். அவனுக்கு சோத்த போட்டுட்டு போய் படு. காலையில பேசிக்கலாம். பெத்தவங்க மானத்தை வாங்கத்தானே இந்த காலத்துல குழந்தைகளே பிறக்குதுங்க என்று தன் வயிற்றெரிச்சலை எல்லாம் 4 வார்த்தைகளில் கொட்டிவிட்டார் தணிகாசல முதலியார். இதற்கு பதிலாக அவர் பளார் பளார் என்று தன் கன்னத்தில் 10 அறை கொடுத்திருக்கலாம் என்று தோன்றியது சுதாகருக்கு. அம்மாவுடன் அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நேராக தன் அறைக்கு சென்று உடைகளை களைந்துவிட்டு வாக்கிங் போய்விட்டு வந்தவன் போல் கை கால்களை கழுவிக்கொண்டு சாப்பிட உட்கார்ந்தான். எங்கடா போயிட்டு வந்த? வயிற்றுக்கு சாப்பிட்டியாடா என்ற உணவு பரிமாறிக்கொண்டே பிள்ளையிடம் மெல்ல விசாரித்தாள் மரகதம்மாள். அட, எங்கேயும் போடலம்மா, செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள பேப்பர்ல போட்டு அத்தைக்கு தந்தி அடிச்சு கலாட்டா செய்துட்டீங்களே என்று அழுத்து கொண்டான் சுதாகர். லோகு, போலீஸ் ஸ்டேஷன்ல கூட சொல்லி வச்சிருக்காண்டா. சுடுகாட்லையும் ஒரு இடம் ரிசர்வ் செய்ய சொல்றது தானே என்றான் சுதாகர் எரிச்சலுடன். அதை கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த லோகநாதன், ஏண்டா கல்யாண சமாச்சாரம் சொல்ல வரும்போது கண்ணா பின்னான்னு பேசுற? சுதாகர், பேப்பர் பார்த்துட்டு எங்க இருந்தாலும் நீ ஓடியாந்துடுவேன்னு எனக்கு தெரியும். இனிமே ஒன்னுக்கும் கவலைப்பட வேண்டாம். என்கிட்ட பொய் சொல்லிட்டேன்னு பயப்படாத. நீ இன்னும் நிறைய பொய் சொல்லி ஆகணும். 1000 பொய் சொல்லித்தானே ஒரு கல்யாணத்தை நிச்சயம் செய்தாகணும். நீ ஆசைப்பட்ட பெண்ணை இன்னைக்கு நான் பார்த்தேன். இப்ப நான் அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். பெண்ணின் அப்பா கூட நல்ல மாதிரிதான். நாளைக்கு மாமாவை அழைச்சிக்கிட்டு போய் அநேகமா கல்யாணத்தை நிச்சயம் செய்திடுவேன் என்ற லோகநாதன் தன் பட்டாஸ் வெடிக்கிற மாதிரி மளமளவென்று பேசி முடித்தார். சுதாகரின் கண்முன் சமையல் அறை குடை ராட்டினம் போல் சுற்றியது. எச்சில் கையுடன் அங்கேயே மூர்ச்சையாகி விழுந்தான் அவன். சுதாகரை பற்றி விசாரித்து செங்கல்பட்டுக்கு தந்தி கொடுத்துவிட்டு திரும்பிய லோகநாதன் கோபால்தாஸ் டெக்ஸ்டைல்ஸின் வாசலில் சுதாகர் கல்லூரியில் படித்த போது அனுசூயாவிற்கு பரிசு கொடுப்பதற்காக புடவை வாங்கினானே, அந்த கடைதான். நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை பார்த்துவிட்டு ஒரு கணம் அசந்தே போய்விட்டார். சட்டென்று சட்டை பையில் இருந்த போட்டோவை எடுத்து பார்த்தார். சந்தேகமே இல்லை, அதே பெண்தான். தனியாக நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணிடம் ஒரு மீசைக்காரர் வந்து, ஏமா வெளியிலேயே நிக்கிற, உள்ள போறது தானே என்று சொல்லவே இருவரும் கடைக்குள் நுழைந்தனர். லோகநாதனும் அவர்கள் பின்னாலேயே சென்றார். அந்த பெண் புடவைகளை பிரித்து பார்த்து கொண்டிருந்த போது லோகநாதன் அவளுடைய அங்க அசைவுகளையும் நடை உடை பாவனைகளையும் அலசி பார்த்து கொண்டிருந்தார். இந்த கடை சிப்பந்தி சடகோப நாயக்கர் கவனித்து விட்டார். என்ன லோகு, என்ன இப்படி பார்க்கற என்று அவர் பச்சையாக கேட்கவே லோகநாதன் திடுக்கிட்டு திரும்பினார். சடகோபா, அந்த பொண்ணு யாரு, உனக்கு தெரியுமா என்று கேட்டார் மெல்லிய குரலில். நாயக்கர் லோகநாதனை ஒரு தினுசாக பார்த்துவிட்டு விஷமத்தனமாக சிரித்தார். எத்தனை நாளா உனக்கு இந்த ஆசையெல்லாம்? நான் பிள்ளையார் தாசன் ஆஞ்சநேயர் வம்சம்னு சொல்லிக்கிட்டு இருந்தையே, கடைசியில இவ்வளவுதானா? சேச்ச, வித்தியாசமா நினைச்சுக்காதப்பா. வேற ஒரு விஷயத்துக்காக கேட்கிறேன். தோ வேட்டி வாங்கிட்டு இருக்காரே வெள்ளை மீசைக்காரர், அவர் தானே அவங்க அப்பா? ஆமா, சரவண முதலியார்னு பேரு. கோபால்புரத்துல இருக்கார். வழக்கமா நம்ம கடையில தான் ஜவுளி எடுப்பாரு. பர்மால டாக்டரா இருந்தாராம். ரொம்ப தங்கமானவர். கோபாலபுரத்துல எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரு பேரு நம்பரெல்லாம் தெரியாது. கோயில் இருக்குது பாரு, அதுகிட்ட எங்கேயோ இருக்காரு. ஆமா, எதுக்கு இதெல்லாம் விசாரிக்கிற? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். நாளைக்கு விபரமா சொல்றேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டார் லோகநாதன். சற்றைக்கெல்லாம் அப்பாவும் பெண்ணும் வெளியே வந்து ஒரு டாக்ஸியில் ஏறி கொண்டார்கள். ஒரு கணம் சிந்தித்தார் லோகநாதன். மரத்தடியில் நின்று கொண்டிருந்த மற்றொரு டாக்ஸியை கைதட்டி கூப்பிட்டு அதில் ஏறிக்கொண்டு, தோ அந்த டாக்ஸியின் பின்னாலேயே போங்க என்று டிரைவரிடம் கூறினார். முதல் டாக்ஸி நின்ற வீட்டுக்கு 4 வீடுகள் தள்ளி 2வது டாக்ஸி போய் நின்றது. சரவண முதலியாரும் அவருடைய பெண்ணும் உள்ளே நுழைந்த 10 நிமிடங்களுக்கெல்லாம் லோகநாதன் அந்த வீட்டுக்குள் நுழைந்தார். எங்கேயோ பதுங்கியிருந்த அல்சேஷன் நாய் ஒன்று குறைத்து கொண்டே லோகநாதனின் மீது பாய வந்தது. கதை கலங்கி போனாலும் இரைச்சல் போடாமல் அவர் சாமர்த்தியமாக ஒரே பாய்ச்சலில் கேட்டுக்கு வெளியே வந்து நின்று கொண்டு விட்டார். ஜூலி, கீப் குவைட் என்று சரவண முதலியார் ஒரு அதட்டல் போடவே நாய் வாலை குழைத்து கொண்டு அவரிடம் ஓடி வந்தது.
யாரது? உள்ள வாங்க. ஏன் பயப்படுறீங்க? அது ஒண்ணும் செய்யாது என்று குரல் கொடுத்தார் முதலியார். அது ஒன்றும் செய்யாது என்று வளர்ப்பவர்களுக்குத்தானே தெரியும். வீட்டுக்கு வருபவர்களுக்கு எப்படி தெரியும்? லோகநாதன் அடிமேல் அடி வைத்து மெல்ல உள்ளே நடந்து வந்தார். யாருங்க? உங்களுக்கு யாரு வேணும்? என்று கேட்டார் சரவண முதலியார் தாழ்வாரத்தில் நின்றபடி. நீங்க தான் மிஸ்டர் சரவணனா? உங்களைத்தான் பார்க்கணும் என்றார் லோகநாதன். எப்படி பேச்சை துவக்குவது என்ற கவலை அவர் முகத்தில் படர்ந்திருந்தது. ஆமா, நான் தான் அது. இப்படி உட்காருங்க. என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்ல. நம்ம வீட்ல ஒரு பையன் இருக்கான். அவன் தற்போது வீட்டில் இல்லை என்று அவருடைய மனசாட்சி மறுத்து கூறியது. பிஏ படிச்சிருக்கான். 300 ரூபாய் சம்பாதிக்கிறான். சுதாகர்னு பேரு. நல்ல பையன் என்று லோகநாதன் மொட்டை தாத்தா குட்டையில விழுந்தார் என்றபடி அடுக்கிக் கொண்டே போனார். கல்யாண பேச்சை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்ற அனுபவமே அவருக்கு கிடையாதே. முதலியாருக்கு தலைகால் புரியவில்லை. அவர் டாக்டர் ஆதலால் அவனுக்கு ஏதாவது உடம்புக்கு அசௌகரியமா என்று விசாரித்தார். அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நல்லாத்தான் இருக்கான். அவனுக்கு கல்யாணம் செய்யணும். உங்களுக்கு ஒரு பெண் இருப்பதாக கேள்விப்பட்டோம். அனாவசியமா சுற்றி வளைக்காமல் நேராகவே சப்ஜெக்டுக்கு வந்தார் லோகு. ஆமா, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? நீங்க பையனுக்கு என்ன உறவு? அடடே, ஐம் சாரி. என் பெயர் லோகநாதன். பையனோட மாமா. அவங்க அப்பா பேரு தணிகாசல முதலியார். பெரிய கம்பெனியில வேலையா இருந்து ரிட்டையர் ஆகியிருக்கார். எங்க அக்கா பேரு மரகதம். எல்லாரும் மாம்பழத்துல தான் இருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்னை பத்தியெல்லாம் விசாரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 20 வருஷம் பர்மால இருந்தேன். போன வாரில் தான் இங்க வந்தேன். நடந்தே வந்தோம். உங்க பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? எனக்கு பிள்ளைங்களே கிடையாது. ஒரே பெண் தான். ரேணுகான்னு பேரு. பிஏ முதல் வருஷம் படிக்கிறா. அவளுக்கு அம்மா கிடையாது. இவளை பெத்து என் மடியில போட்டுட்டு மஞ்சள் குங்குமத்தோட போயிட்டா மங்களம். அவளுக்கு என்ன மகராசி, நிம்மதியா போய் சேர்ந்துட்டா. ரேணுகாவை பார்த்தா அவ அம்மாவை பார்க்க வேணாம். அதே அச்சு. போங்களேன். இவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன்னா அப்புறம் நிம்மதியா நானும் மங்களத்துக்கிட்ட போய் சேர்ந்துடுவேன். தன் சொந்த வாழ்க்கையை பற்றி உணர்ச்சி வசப்பட்டு பேசிய முதலியாரின் கண்களில் நீர் தேங்கி நின்றது. லோகநாதனின் கண்களும் கலங்கின. முதலியார் தழுதழுத்த குரலில் தொடர்ந்தார். ஐம் சாரி. நீங்க கல்யாண விஷயம் பேச வந்திருக்கீங்க. நான் என் கதையை சொல்லி அழுதுகிட்டு இருக்கேன். இதோ பாருங்கோ, நல்ல குடும்பமா இருந்து ஒழுங்கான பையனாகவும் இருந்துட்டா எனக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது. ஆனா ஒண்ணு, ரேணுகாவுக்கு பையனை பிடிச்சிருக்கணும். அவள் எஸ்ன்னு சொல்லணும். அவள் இஷ்டத்துக்கு விரோதமா நான் எதுவும் செய்ய மாட்டேன். அதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணத்துக்கு உங்க பொண்ணு சரின்னு தான் சொல்வா. அதெப்படி அத்தனை நிச்சயமா சொல்றீங்க? இவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்க. அது எனக்கு தெரியும். வாட்? என்ன சொன்னீங்க? ஒருத்தரை ஒருத்தர் லவ் பண்றாங்க. முதலியாருக்கு மீசை துடித்தது. ரத்தம் மூளைக்கு ஏறியதன் அறிகுறியாக அவருடைய கண்கள் சிவந்தன. என்ன உளறீங்க? என் பொண்ணு இந்த வழிக்கெல்லாம் போகவே மாட்டா. அவ மங்களத்தோட பொண்ணு. கௌரவமா வாழ தெரிஞ்சவ. மிஸ்டர் சரவணன், ஏன் படபடப்போட பேசுறீங்க? ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புவது குற்றமா? இது இந்த காலத்துல ரொம்ப சகஜம். சின்னவங்க லவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது பெரியவங்க பொறுப்பு. இது கலியுக தர்மம். அவங்க காதலுக்கு குறுக்கே நிற்காமல் கல்யாணம் செய்து வைத்து விட்டால் நாம் கௌரவமா மரியாதையோட வாழலாம். அது சரி, இவங்க காதலிக்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க? தோ இந்த போட்டோவை பாருங்க. எந்த நேரமும் இதை கையில வச்சுக்கிட்டு பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம பையன். தோ பாருங்க, பின்னால வித் லவ்னு உங்க பெண் எழுதி கொடுத்திருக்கு என்ற பையில் இருந்து அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை எடுத்து அவரிடம் காட்டினார் லோகநாதன். அதை கையில் வாங்கி பார்த்தார் முதலியார். இப்போது அவருக்கு மீசை மட்டும் துடிக்கவில்லை. உடல் பூராவுமே ஒரு ஆட்டம் ஆடியது. மிஸ்டர் லோகநாதன், இந்த விஷயத்தை என் கவனத்துக்கு கொண்டு வந்ததற்காக உங்களுக்கு என் நன்றி. நிலைமை மிஞ்சி போவதற்கு முன் இவர்கள் கல்யாணத்தை ஏற்பாடு செய்து விடுவதுதான் நல்லது. நீங்க ஒன்று செய்யுங்க. நாளைக்கு உங்க அக்கா புருஷனை அழைச்சிக்கிட்டு இங்க வாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசி முடிச்சுடுவோம் என்று கூறி அவர் லோகநாதனுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். இந்த நற்செய்தியுடன் லோகநாதன் இரவு வீட்டுக்குள் நுழைந்த போதுதான் சமையல் அறையில் சுதாகரின் குரலை கேட்டு மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தார்.
நீ விரும்பும் பெண்ணையும் அவளுடைய அப்பாவையும் பார்த்து பேசிவிட்டு வந்து விட்டேன். கல்யாணம் அநேகமாக நிச்சயம் ஆன மாதிரிதான் என்று அவர் கூறியதை கேட்ட சுதாகர் மூர்ச்சையாகாமல் வேறு என்ன செய்வான்? சுதாகரின் நிலையைக் கண்டு மரகதம்மாள் வயிற்றிலும் வாயிலும் அடித்து கொண்டாள். தணிகாசல முதலியார் ஓடி வந்து அவன் நாடியை பிடித்து பார்த்தார். டம்ளரில் இருந்து தண்ணீரை எடுத்து அவன் முகத்தில் தெளித்தார் லோகநாதன். சற்றைக்கெல்லாம் சுதாகர் கண் விழித்து பார்த்தான். அவன் கையை கழுவிவிட்டு முகத்தை துடைத்துவிட்டு மெல்ல அவனை அறைக்குள் நடத்தி சென்று அவனை படுக்கையில் படுக்க வைத்து போர்த்திவிட்டு வந்தாள் மரகதம்மாள். அரை மணி கழித்து, மாமா என்று மெல்ல அழைத்தான் சுதாகர். லோகநாதன் அவன் அருகில் சென்று, சுதா, என்ன முனகிட்டு தூக்கம் வரலையா என்று பரிவுடன் விசாரித்தார். மாமா, என்னை மன்னிச்சிடுங்க, இனிமே இப்படி எல்லாம் செய்யவே மாட்டேன். சரிதாண்டா, இப்ப ஏன் அதை பத்தி எல்லாம் நினைக்கிற? எல்லாம் தான் ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சு போச்சே. மாமா, இனிமே உங்ககிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன், இது சத்தியம். நல்ல வேளை, சுகுணா வீட்டுக்கு போய் என் மானம் கப்பல் ஏறாம தப்பிச்சனே, அதை சொல்லுடா. மாமா, இனிமே காதல் என்கிற பேச்சையே எடுக்க மாட்டேன். ஒரு பெண்ணையும் மனதால் கூட நினைக்க மாட்டேன். இனிமே நீ எதுக்கு லவ் பண்ணணும்? அதான் நீ விரும்பின பெண்ணின் கழுத்துல 3 முடிச்சு போட போறையே. மாமா, என்ன சொல்றீங்க? நான் விரும்பின பெண்ணா? யாரு? ரேணுகா. ரேணுகாவா? யார் மாமா அது? அப்படி ஒருத்தி இந்த பூலோகத்தில் இருப்பதே எனக்கு தெரியாதே. இத பாரு, உனக்கு உடம்பு சரியில்லை, இன்னும் மயக்கம் சரியா தெளியல, படுத்து தூங்கு, காலையில பேசிப்போம். மாமா, நான் சுய புத்தியோட தான் பேசுறேன். நான் உண்மையை சொல்றேன். தயவு செய்து இப்ப நான் சொல்றதை கேளுங்க. எங்கேயோ தவறு நடந்திருக்கு. ரேணுகா என்கிற பெண்ணை நான் காதலிக்கவே இல்லை. ஓஹோ, காதலிக்காம தான் அவளுடைய போட்டோவை கையில வச்சுக்கிட்டு எந்த நேரமும் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்தாயோ? இந்த போட்டோவில் இருப்பதை விட நேரில் பார்க்க அவள் இன்னும் அழகாகவே இருக்கா. சுதா, நீ அதிர்ஷ்டசாலிதான். ஐயையோ, இது அநியாயம். சத்தியமா சொல்ற மாமா, இந்த போட்டோ எனக்கு பீச்சில் கிடைச்சது. சும்மா ஜம்பத்துக்கு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இருந்தேன். யாருகிட்ட கதை அளக்கிற பிரதர்? இப்பதானே பொய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் செய்த. விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுடுத்தேன்னு பயப்படுறியா? சுதாகருக்கு மீண்டும் தலையை சுற்றியது. கண்கள் இருண்டன. மாமா, என் உடம்பு என்னவோ செய்யுது. கிருகிருன்னு வருது. டாக்டரை கூப்பிடுங்க. நான் பிழைக்க மாட்டேன்னு தோணுது. லோகநாதன் சிரித்தார். உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. ஊரை சுத்திட்டு கண்ட இடத்துல தின்னுட்டு வந்ததுல ஒரே அசதியா இருக்கு. அவ்வளவுதான். ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸ் கரைச்சு தரேன், குடிச்சிட்டு கப்பு சிப்புன்னு படுத்து தூங்கு என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினார் அவர். லோகநாதனை அனுப்பிவிட்டு சரவண முதலியார் மிகவும் மனவேதனை அடைந்தார். ஆத்திரம் பொங்கி வந்த போதெல்லாம் என் தலை எழுத்து அவளை சொல்வானேன் என்று தன்னையே நொந்து கொண்டார். பெண்ணிடம் இதை பற்றி வாயை திறக்கக்கூடாது என்று மிகவும் கண்டிப்பாக இருந்தார். ஆனால் மாடிக்கு சென்றதும் ரேணுகாவின் அறைக்குள் நுழைந்து, சி, என் பொன்னா நீ என்று அவரையும் அறியாமல் இரைச்சல் போட்டுவிட்டார் முதலியார். படித்து கொண்டிருந்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது. இத்தனை கடுமையாக அவளிடம் அப்பா அதுவரை சத்தம் போட்டதே இல்லை. என்னப்பா என்று கேட்டாள் ரேணுகா மருண்டவளாய். நிலவு போன்ற அவள் முகத்தை கண்டதும் அவருக்கு தன் மனைவியின் நினைவு வந்தது. மனம் சற்று இளகியது. நீ இப்படி செய்வேன்னு நான் கனவுல கூட நினைக்கலம்மா. ஒரே பொண்ணு, அதுவும் தாயில்லா பொண்ணாச்சேன்னு உன்னை எத்தனையோ செல்லமா வளர்த்தேன். நீ ஒழுங்கா காலேஜுக்கு போயிட்டு வரேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அங்க போய் காதல் படிப்பு தான் படிச்சுக்கிட்டு வந்தியா? அப்பா, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாதுமா, புரியாது. சுதாகர் யாருன்னு கூட உனக்கு தெரியாது இல்லையா? சுதாகரா? யாருப்பா அது? இந்த போட்டோவை ஒருத்தனிடம் கொடுத்து வித் லவ்னு எழுதி கொடுத்தியே, அந்த மன்மத குஞ்சுதான். போட்டோவை வீசி எறிந்தார் சரவண முதலியார். அது ரேணுகாவின் மடியில் போய் விழுந்தது. அதை அவள் எடுத்து பார்த்தாள். இது மெடிக்கல் காலேஜ் அட்மிஷனுக்காக நான் எடுத்துக்கொண்ட போட்டோப்பா. இதை என் தோழி மல்லிகாவுக்கு என் நினைவாக கொடுத்தேன். செய்யறத செய்துட்டு இப்ப போய் வேற பேசுறியா? பக்கத்து வீட்டுல நேத்து பிறந்திருக்கு பார் குழந்தை, அதுகிட்ட போய் உன் கதையை சொல்லு, நம்பும். சத்தியமா சொல்றேன்ப்பா, நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். எனக்கு ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸே கிடையாது என்று சொல்லிவிட்டு குமரி குமரி அழுதாள் ரேணுகா. பெண் அழுவதை கண்டதும் தகப்பனாருக்கும் அழுகை வந்துவிட்டது. ரேணுகா கண் கலங்கினால் அவரால் தாங்கவே முடியாதே.
அழாத ரேணுகா, இந்த காலத்துல இது மாதிரி காதலிக்கிறது ரொம்ப சகஜமா போச்சுமா. இதுக்காக வெட்கப்படுறதோ அவமானப்படுறதோ நாகரிகம் இல்லையாம். இது கலியுக தர்மமா. எனக்கு அந்த பையனோட மாமாவே வந்து கிருஷ்ண பரமாத்மா போல உபதேசம் செய்துகிட்டு போயிருக்கார். இதை கேட்டுவிட்டு ரேணுகா மேலும் உரக்க கேவி கேவி அழுதாள். எனக்கு தெரிஞ்சு போச்சேன்னு நீ கவலைப்படாத. உங்க காதலுக்கு குறுக்க நான் நிக்க மாட்டேன். அந்த பையனையே உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன். நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்மா. போமா, போய் முகத்தை கழுவிக்கோ போ என்று சொல்லிவிட்டு சரவண முதலியார் அறையை விட்டு வேகமாக நடந்தார். ரேணுகாவுக்கு திக் பிரமை பிடித்தது போல் இருந்தது. அவள் சிந்திக்கும் திறமையை இழந்து விட்டிருந்தாள். பேசவும் முடியாமல் அவளுக்கு தொண்டையை அடைத்தது. ஆனால் மூர்ச்சை அடையவில்லை. மறுநாள் காலை சமையல்கார நாயர் ரேணுகாவின் அறைக்கு பாலை எடுத்து சென்றபோது அவள் அழுது கொண்டு உட்கார்ந்திருப்பதை பார்த்துவிட்டு ஒன்றும் புரியாதவனாய், அம்ம, ஏன் அழுவது என்று பரிவுடன் கேட்டான். அவள் அதற்கு பதில் சொல்லாமல், எனக்கு பால் வேணாம், எடுத்துக்கிட்டு போ என்ற கடுப்புடன் கூறி தன் முகத்தை திருப்பி கொண்டு விட்டாள். அந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்து 10 வருடங்கள் ஆகி இருந்தும் ரேணுகா இப்படி கண்ணீர் விட்டு அழுததை நாயர் பார்த்ததில்லையாதலால் வாசல் தாழ்வாரத்தில் பத்திரிகை படித்து கொண்டிருந்த எஜமானரிடம் அவள் ஓடி சென்று, சின்னம்மா அழுவது, பால் வேணாங்குது என்ற ரத்தின சுருக்கமாக நிலைமையை விளக்கினான். முதலியார் பதை பதைத்து போய் மாடிக்கு விரைந்தார். ரேணு, ஏம்மா அழுவுற? கண் ஏன் இப்படி சிவந்திருக்கு? ராத்திரி பூராவும் அழுதுகிட்டு இருந்தியா என்று கேட்டார் முதலியார். அவள் நெற்றியில் கையை வைத்து கொண்டே, காய்ச்சலா இருக்குமோ என்ற சந்தேகம் அவருக்கு. ரேணுகா பதில் பேசவில்லை. பலமாக கேவினாள். நான் ஒன்றும் வித்தியாசமா நினைச்சுக்கலேன்னு நேத்தே சொன்னேனேம்மா. அந்த பையனையே நீ கட்டிக்கலாம். ஆனா உங்க காதல் விஷயம் யாருக்கும் தெரியாம காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சுடுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாதே என்ற தன் மேல் துண்டை எடுத்து அவள் கண்ணீரை துடைத்து கொண்டே அவளை சமாதானப்படுத்தினார் முதலியார். அப்பா, ஏன்பா என்னை உயிரோடு கொல்றீங்க? இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டமே இல்லை. என் பேரு கெட்டு போனப்புறம் எனக்கு வாழ்வு எதுக்குப்பா? என்னம்மா சொல்ற? உன் பேரு கெட்டு போகிறபடி நீ ஒன்றும் தப்பு செய்யலையே. நான் ஒன்றும் செய்யலப்பா. வேற யாரோ செய்த தப்பு தான் இது. உங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்தப்புறம் நான் எதுக்கு காலேஜுக்கு போகணும்? எனக்கு படிப்பும் வேணாம், கல்யாணமும் வேணாம். என்ன பெரிய கல்லா தூக்கி போடுற? ஆமாம்ப்பா, நீங்க பார்த்துருக்கிற பிள்ளையை கட்டிக்கணும்னா ஒரு கண்டிஷன். என்னம்மா அது? அந்த அவரு எல்லார் எதிரிலையும் நாங்க ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கவே இல்லை, நாங்க இதுக்கு முன்ன சந்தித்தது கூட இல்லைன்னு சொல்லணும். அதை என் காதால கேட்கணும். நீங்க அதை பரிபூரணமா நம்பணும். இது ரொம்ப விசித்திரமான நிபந்தனையா இருக்கே. ஆமாம்ப்பா, என் மானம் பிழைக்கணும்னா அவரு அப்படி பப்ளிக்கா ஒப்புக்கொண்டாகணும். எங்கேயோ கிடைத்த போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு இவளை காதலிக்கிறேன்னு சொன்னா உலகம் நம்பிவிட வேண்டியதுதானா? காதல் என்ன கத்திரிக்காயா? அது அத்தனை சீப்பாவா ஆயிடுச்சு? கத்திரிக்காயா சீப்? கிலோ 3/4 விக்குது, யானை விலையாக்கும் என்று கதவுக்கு பின் நின்று கொண்டிருந்த நாயர் குறுக்கிட்டான். நாயர், உன் வேலையை போய் பாரு, இங்க என்ன செய்துகிட்டு இருக்க என்று அவனை விரட்டிவிட்டு, அப்படின்னா இது எல்லாமே ஹம்பக் தானா? நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டனோ என்று ரேணுகாவை பார்த்து கேட்டார் முதலியார். சத்தியமா என்ன நம்புங்கப்பா, நான் உங்களுக்கு தெரியாம இதுவரைக்கும் ஒண்ணுமே செய்ததில்ல. உங்க இஷ்டத்துக்கு விரோதமாகவும் நடந்ததில்ல. இனிமேலும் அப்படித்தான் இருப்பேன். ரேணு, அந்த அயோக்கியன் உனக்கு வேணாம்மா. நான் வேற ஒரு நல்ல பையனா பார்க்கிறேன். உன் மனசை ரொம்பவும் புண்படுத்தி விட்டேன். என் அவசர புத்தியை செருப்பால தான் அடிக்கணும். அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. பூரா விஷயத்தையும் பற்றி சரியா விசாரிக்காம ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது என்று ரேணுகா சொல்லிக் கொண்டிருந்த போது நாயர் அறைக்கு வெளியிலேயே நின்றபடி, எசமான யாரோ தேடிக்கிட்டு வந்திருக்காங்க என்று கூறவே முதலியார் கீழே இறங்கி வந்தார். தாழ்வாரத்தில் லோகநாதன் உதட்டில் புன்னகை தவழ நின்று கொண்டிருந்ததை கண்டதும் முதலியார் முகத்தை சுருக்கி கொண்டார். லோகநாதன், வணக்கம் என்றார். முதலியார் பதில் வணக்கமும் போடவில்லை, உட்காருங்கள் என்றும் சொல்லவில்லை. முதல் நாள் லோகநாதனை சந்தித்ததாக கூட அவர் காட்டிக்கொள்ளவில்லை. நேத்து பேசிக்கிட்டு இருந்தமே என்று லோகநாதன் மெல்ல பேச்சை துவக்கினார். கல்யாண விஷயமா? அந்த ஐடியாவை விட்டுடுங்க. வேற எங்கேயாவது பெண் பாருங்க
என்று சற்று கடுமையாகவே கூறினார் முதலியார். என்ன இப்படி திடீர்னு? நேத்து ராத்திரி ஒரு முடிவுக்கு வந்தமே. வந்தோம், இப்ப அத மாத்திக்கிட்டேன். தயவு செய்து போயிடுங்க. அவருடைய கோபத்தை கண்டதும் பத்திரிகையில் வந்த சுதாகரின் போட்டோவை முதலியார் பார்த்து விட்டாரோ என்ற சந்தேகம் தோன்றியது லோகநாதனுக்கு. ஆகவே அவர் அந்த போட்டோ என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். அதற்குள் முதலியார் குறுக்கிட்டு, எல்லாம் தெரியும், எங்கேயோ கிடைச்ச போட்டோவை வச்சுக்கிட்டு காதல் கீதல்னு சொல்லி என் மானத்தை வாங்கலாம்னு பார்க்குறீங்களா? பிளாக்மெயிலா? நான் போலீஸை கூப்பிடுறதுக்கு முன்னால இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. நான் பர்மா மிலிட்ரியில இருந்திருக்கேன். ஏதோ சாதாரண ஆளுன்னு நினைச்சீங்களா என்ற சத்தம் போட்டார். சரவண முதலியார் குறிப்பிடுவது பெண்ணின் போட்டோவை என்று அறிந்து நிம்மதி அடைந்தார் லோகு. சார், என்ன மேல மேல பேசிக்கிட்டே போறீங்க? ஏதோ உங்க வீட்டு படியேறி வந்து பெண் கேட்கிறேனேன்னு என்ன வேணும்னாலும் பேசி விடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நாங்களும் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். என்ன விஷயம்னு கொஞ்சம் நிதானமா சொன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன் என்றார். நிதானமா சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்க பையனை பார்த்தது கூட இல்லைன்னு என் பொண்ணு சொல்லுது. அந்த போட்டோவை அவளுடைய ஃப்ரெண்டு மல்லிகாவுக்குத்தான் கொடுத்துச்சாம். நீங்க என்னடான்னா இவங்க 2 பேருக்கும் காதல்னு வந்து கதை அளந்தீங்களே. நானும் அதை நம்பி அவசரப்பட்டு உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். லோகநாதன் ஒரு கணம் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தார். எங்கோ தவறு நேர்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார். சார், உங்க பொண்ணு சொல்றதுல உண்மை இருக்கும்னு தான் தோணுது. நம்ம பையனும் உங்க மகளை பார்த்ததே இல்லைன்னு சத்தியம் செய்தான். அந்த போட்டோ எங்கேயோ பீச் மணல்ல கிடைச்சதுன்னு தான் சொன்னான். நான் அப்ப நம்பலை. இப்ப நீங்க சொல்றத பாக்குறப்போ நான் தான் தவறு செய்திருக்கேன்னு தோணுது. பெரியவங்க செய்த தவறு சின்னவங்களை பாதிக்க கூடாது. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி விடணும். அது அத்தனை சுலபமான காரியம் அல்ல. காதல்னு நினைச்சு நேத்து கல்யாணத்துக்கு ஒப்புக்கிட்டேன். இந்த மேரேஜ் நடக்கணும்னா பையனின் நடத்தை எனக்கு பிடிக்கணும். அவனை ரேணுகாவுக்கு பிடிக்கணும். சார், பையன் தங்கமானவன், பரம சாது. கொஞ்சம் விளையாட்டு புத்தி. இந்த காலத்து பசங்க மாதிரி கொஞ்சம் காதல் பித்து, அவ்வளவுதான். அவங்க அப்பா இருக்காரே, அவர் பரம யோகியர். உங்களுக்கு அது மாதிரி ஒரு சம்பந்தியே கிடைக்க மாட்டார். உங்களை பத்தி அவர்கிட்ட சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். இதை பாருங்க மிஸ்டர், உங்க பேர் என்ன சொன்னீங்க? லோகநாதன். மிஸ்டர் லோகநாதன், உங்க குடும்பமும் பையனும் எங்களுக்கு பிடிச்சா மட்டும் போராது. இந்த கல்யாணம் நடக்கணும்னா என் பொண்ணு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கு. உங்க பையன் எல்லாருக்கும் மத்தியில பப்ளிக்கா, நான் இந்த பொண்ணை இதுக்கு முன்ன பார்த்ததே இல்லை, எங்களுக்குள்ள காதலே கிடையாதுன்னு சொல்லணுமாம். அதுக்கு இஷ்டமானா சொல்லுங்க, வீணா பேசி பிரயோஜனம் இல்ல என்று சொல்லிக்கொண்டே நாற்காலியை விட்டு எழுந்திருந்தார் முதலியார். லோகநாதனுக்கு தூக்கி வாரி போட்டது. சார், எதுக்கு இந்த கண்டிஷன் எல்லாம்? உங்க பெண் காதல் பண்ணலேன்னு உங்க வரைக்கும் ப்ரூஃப் ஆயிடுத்தே. இதை பப்ளிக்கா நடுகால எல்லார் எதிரிலையும் எதுக்கு சொல்லணும்? அதென்னமோ எனக்கு தெரியாது. என் பொண்ணு சொல்லிட்டா. அவ விருப்பத்துக்கு குறுக்கே நான் நிக்கிற வழக்கம் இல்லை. இதுதான் விஷயம். அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரட்டுங்களா? நிறைய வேலை இருக்கு என்ற கையை கூப்பினார் முதலியார். இன்னைக்கு நாள் நல்லா இல்லையா? நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வரோம். அதை சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன் என்று கூறிவிட்டு விடை பெற்று கொண்டார் லோகநாதன். அன்று சுதாகர் ஆபீஸுக்கு போகவில்லை. 3 நாட்களுக்கு மெடிக்கல் லீவு போட்டிருந்தான். டாக்டரிடம் 2 ரூபாய் கொடுத்து ஒரு சர்டிபிகேட் வாங்கி கொண்டு பார்க்கை நோக்கி நடந்தான். தெருவில் போவோர் வருவோர் எல்லாம் தன்னை பார்த்துவிட்டு பத்திரிகையில் போட்டோ வந்ததை பற்றி விசாரித்து மானத்தை வாங்கப் போகிறார்களே என்று பயந்து பதுங்கி ஒளிந்து குனிந்து தெரு ஓரமாகவே நடந்தான் அவன். ஆனால் ஒருவருமே அவனை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. ஒவ்வொருவருக்கும் தலைக்கு மேல் வேலையும் கவலையும் இருந்தது. சுதாகர் என்ற ஒரு ஜீவன் தெருவில் நடமாடுவதாகவே ஒருவரும் கண்டு கொள்ளவில்லை. பனகல் பார்க்கின் ஒரு மூலையில் தனி இடமாக பார்த்து உட்கார்ந்திருந்த சுதாகர் பக்கத்து பெஞ்சில் இருவர் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டான். என்னங்க, போலீஸ் ஸ்டேஷன் ஆண்ட ஒரே கும்பலா இருக்கு. எவனோ அருள்தாசாம் எவனையோ கத்தியால குத்திட்டு அவனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒப்புக்கிட்டானாம். என்னவாம், சண்டையா? அது என்ன எளவோ, 6 மாசத்துக்கு முன்ன இவனோட அண்ணங்காரனை எவனோ கொலை செய்துட்டானாம். அந்த கொலைகாரனை இவன் இப்போ தீர்த்து கட்டிட்டானாம். இதை கேட்டுவிட்ட சுதாகரின் மார்பு பட படவென்று அடித்து கொண்டது. ஒரு கணத்தில் அவனுடைய கவலைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் பறந்து போய்விட்டன.
அவனுக்கு அங்கு இருப்பு கொள்ளவே இல்லை. ஓட்டமும் நடையுமாக போலீஸ் ஸ்டேஷனை அடைந்தான். வாசலில் ஒரு போலீஸ் வேன் நின்று கொண்டிருந்தது. 4-5 போலீஸ்காரர்கள் கூட்டத்தை விலக்கி கொண்டிருந்தார்கள். ரயிலில் உல்லாச பிரயாணம் செய்கிறவன் போல் வண்டிக்குள் உட்கார்ந்திருந்த அருள்தாஸ் சுதாகரை பார்த்துவிட்டு சிரித்து கொண்டே, என்ன சுதாகர், எப்ப வந்த என்று கேட்டான். இப்பத்தான் வந்தேன். பார்க்கில் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். யாரோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு ஓடியாந்தேன். அதை கேட்கல பிரதர். எங்கேயோ பிக்னிக் போயிருந்தியாமே. பேப்பர்ல உன் போட்டோவை பார்த்தேன். எப்படியோ பிடிவாதம் பிடிச்சு வீட்டை விட்டு ஓடி போய் காதல் கல்யாணம் செய்துக்க போறியா? ஜமாயிடா ராஜா. எனக்கு தான் உன் கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வைக்கல. பொண்ணு யாரு பிரதர்? சுதாகர் என்ன பதில் சொல்வான்? அவனுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. சுதாகர், எனக்கு கல்யாண நோட்டீஸ் வைக்க மறந்துடாத. அநேகமா வேலூர்ல தான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு போலீஸ்காரரை பார்த்து கண்ணை சிமிட்டினான் அருள்தாஸ். சுதாகருக்கு அழுகையே வந்துவிட்டது. நீ ஏன் அழுவற? பழிக்கு பழி வாங்குற என் லட்சியம் நிறைவேறி போச்சு. அதனால நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் காதல் கல்யாண லட்சியம் நிறைவேறிடுச்சு. நீயும் சிரிச்சுக்கிட்டு இரு. போ. இந்த பாரு, கல்யாணம் ஆனாலும் பாடியை மறந்துடாதே. எக்ஸசைஸ் செய்துட்ரு என்ன என்று அருள்தாஸ் சொல்லிக் கொண்டிருந்த போது பேபி ஓவென்று அலறிக்கொண்டு ஓடி வந்தாள். மேலும் 4 போலீஸ்காரர்கள் வந்து கூட்டத்தை விரட்ட வேண்டியிருந்தது. அவள் போலீஸ் வேன் அருகில் ஓடி வந்து, ஐயையோ, என்னை விட்டுட்டு எங்க போற? என்னையும் இட்டுக்கிட்டு போயா என்று கதறினாள். சும்மா இரும. நடு ரோட்ல கோஷம் போடாத. மானம் போகுது. நான் போற இடத்துக்கு ஒரு டிக்கெட்டு தான் வாங்கி இருக்கேன். எங்கூட நீ வர முடியாது. என்னை மறந்துடு. போயிடு. நடு ரோட்ல கூச்சல் போட்டா உன்னையும் நியூசன்ஸ் கேஸ்ல உள்ள தள்ளிடுவாங்க. ஐயோ எம்மாடி, என் ராசாவை எங்கேயோ கூட்டிக்கிட்டு போறாங்களே. இதை கேட்கறதுக்கு இங்க ஒருத்தரும் இல்லையா? உன்னை மறந்துட சொல்றியே. உன் மனசு என்ன கருங்கல்லா? நீ இறங்கி வரமாட்டியா? ஆட்டம் க்ளோஸ்டி. போய் வேற யாரையாவது கட்டிக்கிட்டு சந்தோஷமா இரு. அழுவாத. நீ கைத. போ. டிரைவர், வண்டியை ஸ்டார்ட் செய்யுங்க. கும்பல் அதிகமாவது. வேற ஒருத்தரையும் கட்டிக்க மாட்டேன். உனக்காக எத்தனை வருஷமானாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். அருள்தாஸ் சிரித்தான். பைத்தியம். திரும்பி வருவேன்னு என்ன நிச்சயம்? தூக்கில் ஏத்தினாலும் ஏத்திடுவாங்க. என்னை நம்பிக்கிட்டு இருக்காத. உன்னைத்தான் நம்பிக்கிட்டு இருப்ப. நீ திரும்பி வராட்டா இப்படியே தான் சாவ. இது மாத்திரம் சத்தியம். நினைச்சுக்கோ. இத்தனை நேரம் சிரித்து கொண்டிருந்த அருள்தாஸின் கண்கள் குளமாயின. பக்கத்தில் இருந்த போலீஸ்காரரின் கண்களும் கலங்கின. இதற்கு மேல் டிரைவராலும் தாங்க முடியவில்லை. வண்டியை ஸ்டார்ட் செய்தார். அதுவும் நகர்ந்தது. ஐயோ, என் ராசாவை உயிரோட தூக்கிக்கிட்டு போறானுங்களே. அட பாவீங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? உங்க பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்குமா என்று ஓவென்று அலறிக்கொண்டு தார் ரோட்டில் மண்டையை போட்டு மோதினாள் பேபி. உணர்ச்சி வசப்பட்ட சுதாகர் தள்ளாடிக்கொண்டே வீட்டை நோக்கி நடந்தான். சரவண முதலியார் வீட்டில் இருந்து திரும்பி வந்த லோகநாதன் தங்களிடையே நடந்த பேச்சுவார்த்தைகளை பற்றி அக்காவிடமோ மாமாவிடமோ ஒன்றுமே சொல்லவில்லை. சுதாகரிடம் மட்டும் ரேணுகாவின் கண்டிஷனை பற்றி நாசுக்காக குறிப்பிட்டார். சுதாகரன் முதலில் தயங்கினார். பின்னர், மாமா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். இந்த விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். என் மானம் போனது போரும் என்று அழாத குறையாக கெஞ்சினான். லோகநாதனுக்கு மனம் இளகியது. அதை நான் கவனிச்சுக்கிறேன். நீ கவலைப்படாத என்று உறுதியளித்தார் அவர். மறுநாள் குறித்த நேரத்தில் 4 பேரும் சரவண முதலியார் வீட்டுக்கு போனார்கள். மரகதம்மாளுக்கு கொள்ளை மகிழ்ச்சி. வெற்றிலை, பாக்கு, பழம், கற்கண்டு எல்லாம் நிறைய வாங்கி கொண்டு போனாள். கட்டம் போட்ட பட்டு புடவை ஒன்றை எடுத்து உடுத்தி கொண்டாள். தன் கணவரையும் பட்டு வேட்டியை கட்டிக்கொண்டு ஜரிகை அங்கவஸ்திரத்தை மாலையாக போட்டு கொண்டு வர சொன்னாள். சுதாகரும் அன்று வேட்டி கட்டி கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை அம்மாளுக்கு. ஆனால் அவன் பிடிவாதமாக பேண்ட் தான் போட்டுக்கொண்டு வருவேன் என்று சொல்லிவிட்டான். நல்ல வேளை குதிரைக்காரன் மாதிரி டைட்ஸ் மாட்டிக்கொண்டு வரவில்லையே என்ற திருப்தி அவளுக்கு. சரவண முதலியார் வீட்டிலும் 2 பெண்மணிகள் நடமாடிக் கொண்டிருந்தனர். தண்டையார்பேட்டையில் இருந்து தன் மனைவியின் தங்கையையும் அவளுடைய கணவனையும் வரவழைத்திருந்தார் முதலியார். தேனாம்பேட்டையில் இருக்கும் தன் சகோதரியின் பெண்ணையும் வர சொல்லியிருந்தார். அவள்தான் ரேணுகாவிற்கு தலையை சீவி புடவை கட்டி நகைகள் பூட்டி பெண் பார்க்க மேக்கப் செய்திருந்தாள்.
எல்லோரும் ஹாலில் உட்கார்ந்து டிஃபன் காஃபி சாப்பிட்ட பின் ரேணுகா வந்து எல்லோருக்கும் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு சற்று தொலைவில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். கதவுக்கு பின்னால் இருந்த சித்தி, அவங்களுக்கு நமஸ்காரம் செய்யுமா என்று கூறவே தணிகாசல முதலியாருக்கும் மரகதம்மாளுக்கும் நமஸ்காரம் செய்துவிட்டு மறுபடியும் நாற்காலியில் போய் உட்கார்ந்து கொண்டு விட்டாள். லோகநாதனுக்கும் சுதாகருக்கும் அவள் நமஸ்காரம் செய்யாதது மரகதம்மாளுக்கு சற்று மனக்குறையாகத்தான் இருந்தது. காதல் கல்யாணம்னா இப்படித்தான் இருக்கும் போலிருக்கு என்று நினைத்து கொண்டாள் அவள். சுதாகர் தலை நிமிரவே இல்லை. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் கூறிவிட்டு ரேணுகா சற்றைக்கெல்லாம் உள்ளே சென்று விட்டாள். மரகதம்மாள் எழுந்து சென்று சித்தியுடன் அவர்களுடைய உறவுக்காரர்களை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாள். ஹாலில் 2 முதலியார்களும் ஜாடை மாடையாக பேசி கல்யாணத்தை சீக்கிரத்திலேயே நடத்திவிடலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள். சிறிது மௌனத்திற்கு பிறகு சரவண முதலியார் லோகநாதனை பார்த்தார். கண்டிஷனை பற்றி எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக லோகநாதன் கண்ணை சிமிட்டி தலையை லேசாக அசைத்து காட்டினார். 5 நிமிடங்கள் ஆயிற்று. கண்டிஷன் நிறைவேறுவதாக காணோம். சரவண முதலியார் பொறுமை இழந்தார். அந்த விஷயத்த லோகு உங்ககிட்ட சொல்லி இருப்பார்னு நினைக்கிறேன் என்ற தணிகாசல முதலியாரிடம் பேச்சை துவக்கினார் சரவண முதலியார். சுதாகர் திரு திருவென்று விழித்தான். லோகநாதன் தவியாய் தவித்தார். என்ன விஷயம் லோகு என்ற தணிகாசல முதலியார் கேட்கவே லோகநாதன் சமாளித்து கொண்டார். ஒண்ணுமில்ல மாமா, பெண்ணும் பிள்ளையும் சேர்ந்து முருகனுக்கு எதிரில் நமஸ்காரம் செய்யணுமாம். இது இவங்க வீட்டு வழக்கமாம். அதைத்தான் இப்ப ஞாபகப்படுத்துறாரு என்று சொல்லிவிட்டு சரவண முதலியாரை பார்த்தார். அவர் தலையை சொரிந்தார். லோகநாதன் கண்ணை சிமிட்டினார். அதுக்கு என்ன, ரொம்ப நல்லது தானே. முருகப்பெருமான் அருளை பெற்றுக்கொண்டு கல்யாணம் செய்துகிட்டா எல்லா பாகியமும் கிடைக்குமே என்ற தணிகாசல முதலியார் உற்சாகமாக உத்தரவு கொடுக்கவே லோகநாதனும் சுதாகரும் பின்தொடர சரவண முதலியார் பூஜை அறைக்குள் நுழைந்தார். அங்கு ரேணுகா நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் சுதாகரை வெட்கம் பிடுங்கி தின்றது. பிறகு ஒரு வகையான பயம் அவனை பற்றி கொண்டது. குப்பென்று வியர்த்து விட்டது அவனுக்கு. லோகநாதன் சுதாகரிடம் சொல்லு என்று ஜாடை காட்டினார். முருகன் படத்துக்கு முன் கையை கூப்பி கொண்ட சுதாகர், முருகா, சத்தியமா சொல்றேன், நான் இந்த பெண்ணை இதுக்கு முன்னே பார்த்தது இல்லை. எங்க 2 பேருக்கும் இடையே காதல் கிடையாது. அந்த போட்டோ பீச்சில் கிடைச்சது. இது பெரியவங்களா பார்த்து செய்து வைக்கிற கல்யாணம் என்று சொல்லி முடிப்பதற்குள் அவனுக்கு உயிர் போய் வந்தது. ரேணுகா அப்பாவின் முகத்தை பார்த்தாள். இப்போதாவது என் மேல் நம்பிக்கை வந்ததா என்று கேட்பது போல் இருந்தது அவளுடைய பார்வை. திடீரென்று ஏதோ நினைத்து கொண்டவளாய் தானும் கையை கூப்பி கொண்டாள். முருகா, உன் சாட்சியா சொல்றேன், எங்க அப்பா பார்த்து நிச்சயம் செய்திருக்கிற இவரை மனப்பூர்வமா கல்யாணம் செய்துக்கிறேன். எங்களை ஆசிர்வதியுங்கள் என்று வேண்டிக் கொண்டாள். சுதாகருக்கு புல் அரித்தது. பிறகு எல்லோரும் வெளியே வந்தார்கள். சூழ்நிலையே ஜம் என்று இருந்தது. எல்லார் முகத்திலும் சிரிப்பு தாண்டவம் ஆடியது. சம்மந்தி சம்மந்தி என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். ஐயரை வரச் சொல்லி கல்யாணத்திற்கு சீக்கிரமே ஒரு தேதியை குறித்து விடுவது என்ற தீர்மானம் ஏக மனதாக நிறைவேறிய பின்னர் சம்பந்திகள் பிரிந்தனர். 2 நாட்கள் கடந்தன. சரவண முதலியார் ஐயருடன் பேசிவிட்டு உள்ளே நுழைந்த சமயம் பார்த்து போஸ்ட் என்ற குரல் கேட்டு திரும்பினார். மிஸ் ரேணுகா என்று சொல்லிக்கொண்டே தபால்காரர் அவரிடம் ஒரு கடிதத்தை கொடுத்துவிட்டு போனார். அதற்குள் ரேணுகா ஓடி வந்து கடிதத்தை பெற்றுக்கொண்டு விலாசத்தை பார்த்தாள். கையெழுத்து புதிதாக இருக்கவே அவள் புருவத்தை நெறித்தாள். யாரம்மா எழுதியிருக்காங்க என்று கேட்டார் முதலியார். தெரியலப்பா என்று சொல்லிக்கொண்டே சுவரை கிழித்து கடிதத்தை வெளியே எடுத்து பிரித்து பார்த்தாள் ரேணுகா. 4 வரிகளை படித்ததுமே அவளுக்கு தலையை சுற்ற ஆரம்பித்தது. அப்படியே அருகில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து விட்டாள். முதலியாருக்கு இதயம் படபடத்தது. கீழே கிடந்த கடிதத்தை எடுத்து படித்தார். மை டியர் ரேகா, நீ என் கண் முன்னாலேயே நின்று கொண்டிருக்கிறாய். உன்னுடன் என்னென்னவோ பேச வேண்டும் என்ற ஆசையாய் இருக்கிறது. இன்று மாலை 6 மணிக்கு மெரினா பீச்சுக்கு தவறாமல் வா. காந்தி சிலையின் அருகில் உனக்காக காத்திருப்பேன். மறந்து விடாதே. என்னால் ஏமாற்றத்தை தாங்க முடியாது. கடல் நான் என்றால் உப்பு நீயடி, உடல் நான் என்றால் உயிர் நீயடி.
பாடல் நான் என்றால் குயில் நீயடி, ஆடல் நான் என்றால் மயில் நீயடி. இப்படிக்கு உன் வருகையை ஆவலுடன் எதிர்பார்க்கும் சுதாகர். சரவண முதலியாருக்கு கை, கால், மூக்கு, மீசை எல்லாமே துடித்தன. அயோக்கிய ராஸ்கல்! இத்தனை பெரிய சோதாவா நீ? கிளி மாதிரி வளர்த்த என் பெண்ணை உன் கையில கொடுப்பேன்னு நினைச்சியா? இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவே நடக்காது என்று உருமிக்கொண்டே கடிதத்தை சுக்கு நூறாக கிழித்து போட்டார் அவர். சரவண முதலியாருக்கு சாதாரணமாக கோபம் வராது. வந்துவிட்டாலோ விலைவாசி ஏறுவது போல் மளமளவென்று அது மூக்குக்கு மேல் ஏறிக்கொண்டுவிடும். அப்போது அவருக்கு கண்கள் சிவக்கும், வாய் குளறும், கைகள் துடிக்கும், கால்கள் ஆடும். கதகளி வேஷக்காரர் போல் தாம் தூம் என்று குதித்து அட்டகாசம் செய்வார். சுதாகர் ரேணுகாவுக்கு எழுதிய கடிதத்தை கிழித்து மேலே வீசினார் முதலியார். அக்காகித துண்டுகள் விமானத்தில் இருந்து போடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் போல் 4 திசைகளிலும் பறந்து கீழிறங்கி அறை முழுவதும் சிதறின. சுதாகர் இந்த காட்சியை பார்க்க நேர்ந்திருந்தால் அவனுடைய இதயம் விம்மி புடைத்து பதறி துடித்து குமுறி வெடித்து 1000 துண்டுகளாக சிதறி ரத்தம் கசிய கதறி அழுதிருக்கும். சுதாகரின் கடிதத்தை படித்ததும் ரேணுகா மிகவும் சங்கடப்பட்டாள். முதலில் சுதாகரின் மீது அவளுக்கு வெறுப்பு தட்டியது. ஆனால் அடுத்த கணமே ஒருவித புலங்காகிதமும் பூரிப்பும் அவள் நெஞ்சத்தில் குடிகொண்டன. அப்படிப்பட்ட ஒரு துன்ப வேதனையையும் இன்ப உணர்ச்சியையும் ஒரே சமயத்தில் அவள் அதுவரையில் அனுபவித்ததே இல்லை. முதல் முறையாக இளைஞன் ஒருவன் மை டியர் என்று அவளை அழைத்திருக்கிறான். அந்த 2 ஆங்கில வார்த்தைகளுக்குள் அத்தனை அர்த்தமும் உணர்ச்சியும் அடங்கி இருக்கின்றன என்று அப்போதுதான் முதன் முறையாக ரேணுகா உணர்ந்தாள். அதுவும் ரேகா என்ற புது பெயர் வைத்து அந்த இளைஞன் அழைத்திருந்தது அவளுக்கு இன்ப கிளுகிளுப்பை ஊட்டியது. ஆனால் அவன் கடிதம் எழுதிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவளுக்கு விரோதமாயிருந்தன. எந்த இளைஞனை இவள் காதலிக்கிறாள் என்று அப்பா சந்தேகித்தாரோ அவனே இம்மாதிரி கடிதம் ஒன்று எழுதுவது என்றால், அதுவும் அதை அப்பாவே படிப்பதென்றால், ஒரு பெண்ணுக்கு இதைவிட வேறு என்ன வினை வேண்டும்? ரேணுகா மனம் குழம்பினாள். இப்புதிய அனுபவத்தை தாங்குவதற்கு தேவையான மன வலிமையை அவள் பெற்றிருக்கவில்லை. அப்பாவிடம் ஒரு வார்த்தையும் பேசாமல் நேரே மாடிக்கு போய் படுக்கையில் படுத்துவிட்டாள். பிறகு கீழே இறங்கி வரவே இல்லை. அசதியும் ஆயாசமும் அவளை அலைக்கழித்தன. ஏதேதோ சிந்தனையில் சிக்கித் தவித்தவள் புரண்டு படுத்துவிட்டு கடைசியில் கண் அயர்ந்து விட்டாள். மாலை 4 மணிக்கு இந்த உலகமே தெரியாமல் ரேணுகா உறங்கிக் கொண்டிருந்த போது மெரினாவில் காந்திஜியின் சிலைக்கு கீழே சுதாகர் அவளுக்காக காத்து கிடந்தான். ரேணுகா தன் கடிதத்தை படித்துவிட்டு ஆனந்தத்தில் துள்ளி குதித்து மறுகணமே கடற்கரைக்கு பறந்து வருவாள் என்று நினைத்திருந்தான் அவன். ஒருவேளை அவள் சீக்கிரம் வந்து தன்னை காணாது ஏமாற்றம் அடையப் போகிறாளே என்பதற்காகத்தான் அவன் 4 மணிக்கே வந்து காத்திருந்தான். எந்த புடவை கண்ணில் பட்டாலும் அது ரேணுகாவாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்த்து ஒவ்வொரு முறையும் ஏமாந்து கொண்டிருந்தான் பாவம். அங்கு ஜோடியாக போனவர்களை பார்த்து இப்படி நம்மால் போக முடியவில்லையே என்று ஏங்கி தவித்தான் சுதாகர். சரி, இப்போது கொடுத்து வைக்கவில்லை என்றாலும் கல்யாணமான பிறகு தினம் இம்மாதிரியே போவேன். தோ போகிறானே அந்த பைத்தியக்காரனை போல் பெண்டாட்டிக்கு 10 அடி முன்னாலேயா நடப்பேன்? சும்மா ஜம்முன்னு ரேகாவுடன் கை கோர்த்து கொண்டு ஜாலியா பேசிட்டு நடக்க மாட்டேனா? எனக்கு என்ன பயம்? கல்யாணமான பிறகு நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? அவளுடைய இடுப்பை சுற்றி கூட கையை போட்டுக் கொள்வேன். என்னை எவன் கேட்க முடியும்? அப்போது ஸ்கூட்டரில் ஒரு தம்பதி போனார்கள். அதை பார்த்ததும் எப்படியாவது அம்மாவை சிபாரிசு செய்ய சொல்லி அப்பாவிடம் கேட்டு ஒரு ஸ்கூட்டர் வாங்கிவிட வேண்டும் என்று தீர்மானித்தான் அவன். அந்த ஸ்கூட்டரை ஓட்டி சென்ற மீசைக்காரனுக்கு பதில் அந்த இடத்தில் தன்னை கற்பனை செய்து கொண்டான். அந்த நைலிக்ஸ் புடவைக்கு பதில் ரேணுகாவை பின்னால் உட்கார வைத்தான். ச, இவளை போல் ரேணுகாவை அலட்சியமாக உட்காருவதற்கு அனுமதிக்க கூடாது. கீழே விழுந்து விடுவாள். நம்மை நன்றாக இறுக்கி பிடித்து கொள்ள சொல்ல வேண்டும் என நினைத்து கொண்டான். ஆனால் தன் பேச்சை அவள் கேட்பாளா என்ற சந்தேகமும் அவனுக்கு உடனேயே தோன்றியது. வரச் சொல்லி கடிதம் எழுதியும் அவள் இன்னும் வரவில்லையே. இப்பவே இப்படி இருந்தால் போக போக நம் ரேகா எப்படி இருப்பாளோ? ரேணுகாவில் நோவை நீக்கிவிட்டு அவளுக்கு அவன் புது பெயர் சூட்டி இருந்ததால் அதை அடிக்கடி உச்சரித்து பார்த்து கொண்டான். யாருமே கூப்பிடாத பெயராக கூப்பிட்டு
தன் ஸ்பெஷல் அன்பை காட்ட வேண்டும் என்ற கொள்ளை ஆசை அவனுக்கு. தோ வராளே, ரேகா தானா? ச்ச, அது ஒரு கிழவி. மெரினாவில் சுதாகர் ரேணுகாவுக்காக காத்திருந்த அதே சமயத்தில் சரவண முதலியார் லோகநாதனுக்காக காத்து கிடந்தார். சர்க்கஸ் புலிக்கூண்டில் அலைவது போல் தம் வீட்டு தாழ்வாரத்தில் அலைந்து கொண்டிருந்தார் அவர். முக்கிய விஷயம் பேச வேண்டும், உடனே வரவும் என்ற கடிதம் எழுதி அனுப்பியும் லோகநாதன் இன்னும் வரலையே என்ற கோபம் அவருக்கு. வரட்டும், விட்டு ஒன்று துண்டு இரண்டாக பேசி விடுகிறேன் என்று கருவி கொண்டிருந்தார் அவர். சரியாக 4:30 மணிக்கு லோகநாதன் நமஸ்காரம் போட்டுக்கொண்டு புன்னகையுடன் சரவண முதலியார் வீட்டுக்குள் நுழைந்தார். ஜூலி கட்டி போட்டிருப்பதை கேட்டில் இருந்தே பார்த்து விட்டார் அவர். லோகநாதனை கண்டதும் அது கடமைக்காக குலைத்தது. ஜூலி, கீப் குவைட் என்ற முதலியார் போட்ட கூச்சலை கேட்டு லோகநாதன் நடுங்கியே விட்டார். சரியாக 4:30 மணிக்கு லோகநாதனை மாமரத்தின் அடியில் இருந்த பெஞ்சுக்கு அழைத்து சென்று முதலியார் பேச்சை துவக்கினார். இத பாருங்க, உங்களை கூப்பிட்டது எதுக்குன்னா, இந்த கல்யாணத்தை நிறுத்திவிடலாம்னு சொல்றதுக்குத்தான் என்று எடுத்த எடுப்பிலேயே வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக பேசிவிட்டார். கல்யாண தேதியை பற்றியும் இதர விவரங்களை பற்றியும் பேசுவதற்காகத்தான் தன்னை முதலியார் வரவழைத்திருக்கிறார் என்று நினைத்து வந்த லோகநாதனை இந்த வார்த்தைகள் பேரிடியாக தாக்கின. என்ன செய்யறது, என் போராத வேலை உங்க சம்பந்தத்துல வந்து மாட்டிக்கிட்டதுனால எனக்கு மூளை குழம்பி போச்சு என்று தலையில் அடித்து கொண்டார் முதலியார். அட, என்னதான் நடந்தது சார், சொல்லுங்க. இன்னும் என்ன நடக்கணும்? உங்க சுதாகர் ரேணுகாவுக்கு லெட்டர் எழுதியிருக்கான் என்று சொல்லிவிட்டு பல்லை கடித்தார் அவர். எப்போ? என்ன லெட்டர் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன், பிரேம் போட்டு கூடத்துல மாட்டியிருக்கேன். ஏன்னா வீட்டுக்கு வர்றவங்களெல்லாம் அதை படிச்சுட்டு என் மானமும் மரியாதையும் சந்தி சிரிக்கணும் பாருங்க, அதுக்காகத்தான் அதை கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டுட்டேன் ஐயா. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் கௌரவமா வாழ்ந்தவன். என்னை தயவு செய்து நிம்மதியா இருக்க விடுங்க. சார் சார், அவன் அப்படி என்னதான் சார் எழுதிட்டான், எனக்கு தெரியக்கூடாதா? ரேணுகாவை இன்னைக்கு சாயந்தரம் பீச்சுக்கு வர சொல்லி எழுதியிருக்கான். அவளோட நேர்ல பேசணுமாம், ஐஸ்கிரீம் சாப்பிடணுமாம், கடல் குடல் உப்பு புளி உயிர் தயிர்னு கவிதை வேற எழுதியிருக்கான். சுத்த அயோக்கியத்தனமா இருக்கே. இதை கேட்டுவிட்ட லோகநாதன் விழுந்து விழுந்து சிரித்தார். சரவண முதலியாருக்கோ எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. என்னையா சிரிக்கிறீரு? சந்தோஷப்படுற சமாச்சாரமா இது? அந்த லெட்டரை படிச்சுட்டு ரேணுகா ஷாக் அடிச்ச மாதிரி காலையில இருந்து கண்ணை திறக்காம படுத்துக்கிட்டு இருக்குது. சார், கோபப்படாம நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நான் முன்னாலேயே சொன்னபடி நம்ம பையன் அயோக்கியன் இல்லை. அவன் ஒரு பைத்தியம், ஒரு நாகரிக பைத்தியம். இப்படியெல்லாம் செய்யறது தப்பு இல்லைன்னு அவன் உண்மையாகவே நினைக்கிறான். தன்னை போலவே எல்லாரும் இருப்பாங்கன்னு நம்புற ஒரு அப்பாவி அவன். கல்யாணத்துக்கு முன்னே பெண்டாட்டியுடன் பேசணும், பீச்சுக்கு போகணும், சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்படுற தற்கால இளைஞர்களில் இவனும் ஒருத்தன். அதனால அப்படி எழுதியிருப்பான். நான் அவனை கண்டிக்கிறேன். நீங்க ஒன்றும் ஒரே பண்ணிக்காதீங்க. இதற்காக கல்யாணத்தை நிறுத்த வேணாம். ஓஹோ, நல்லா இருக்கே உங்க சப்பை கட்டு. பீச்சுக்கு வாடின்னு ஒரு பொண்ணுக்கு ஒரு தடியன் லெட்டர் எழுதுறதுல தப்பில்லையா? ஏதோ ஒரு பொண்ணுக்கு எழுதலைங்க, கல்யாணம் செய்துக்க போற பெண்ணுக்கு தானே எழுதியிருக்கான். இருந்தாலும் அவன் செய்தது சரின்னு நான் சொல்லலை. இந்த காலத்து பசங்க அப்படியெல்லாம் ஆசைப்படுறாங்கன்னு தான் சொன்னேன். இதோ பாருங்க மிஸ்டர் முதலியார், கல்யாணம் ஆனப்புறம் 1000 சினிமாவுக்கு போகலாம், 1000 ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், 1000 சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், 1000 கடிதங்கள் எழுதலாம். ஆனா கல்யாணம் ஆவதற்கு முன்னே மனைவியாக போகிறவளுடன் செல்லும் ஒரு சினிமாவுக்கும் சாப்பிட்ற ஒரு ஐஸ்கிரீமுக்கும் அதெல்லாம் ஈடாகுமா? நீங்களே சொல்லுங்களேன். என்னமோ கல்யாணமாகி பேரன் பேத்தி எடுத்தவர் போல பேசுறீங்களே. இது புரிவதற்கு கல்யாணம் ஆகணுமா? அதான் தினம் 1000 கேசுங்களை கண்ணால பார்க்கிறோமே. இப்படியெல்லாம் செய்யறது ரைட்டுன்னு நான் சொல்லல. அப்படி ஒரு ஆசை இருப்பது இயற்கைன்னு தான் சொல்றேன். படபடப்பு அடங்கி முதலியார் அமைதியுடன் காணப்பட்டார். அவர் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்ததை கவனித்த லோகநாதன், என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று கேட்டார். ஒண்ணுமில்ல, நீங்க சொன்னதை கேட்டதும் எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு. என் கல்யாணம் நிச்சயமான போது மங்களத்துக்கு ஒரு லெட்டர் எழுதணும்னு தான் நான் கூட அப்ப நினைச்சேன். ஆனா தைரியம் வரல. அதுக்கு பதிலா கல்யாண பத்திரிகை ஒன்று அவளுக்கு அனுப்பிச்சேன். என் கையாலேயே அட்ரஸ் எழுதினேன்.
மிஸ் மங்களம்னு எழுதினப்போ என் உடம்பை என்னவோ செய்தது. உள்ளே கூட தங்கள் வரவை ஆவலுடன் எதிர்பார்க்கும் என்று நகைச்சுவையுடன் எழுதி கையெழுத்து போட்டிருந்தேன். முதல் இரவு பேச்சின் போது அவகிட்ட நான் அனுப்பிய இன்விடேஷனை பற்றி கேட்டேன். அது வந்தப்போ அவங்க வீட்டுல எல்லாரும் அவளை கேலி செய்தாங்களாம். பாத்தீங்களா, காலம் விரைவாக முன்னேறிக்கிட்டு வருவதனாலே கல்யாண அழைப்பிதழுக்கு பதில் பீச் அழைப்பிதழ் அனுப்பியிருக்கான் நம்ம பையன். அவ்வளவுதான். நீங்களும் உங்க பெண்ணை கேலி செய்யாமல் தைன்னு குதிக்கிறீங்களே. மிஸ்டர் லோகநாதன், நீங்க ரொம்ப சாமர்த்தியசாலி. உங்களை போல இன்னும் 4 பிரம்மச்சாரிங்க இருந்தா போதும், ஊர்ல இன்னும் நிறைய கல்யாணங்கள் நடக்கும் என்று சொல்லிவிட்டு சிரித்தார் சரவண முதலியார். இந்த கல்யாணம் உருப்படியா நடந்து முடியட்டும், அப்புறம் சர்டிபிகேட் கொடுங்க. அது சரி, உங்க ஐயரு என்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொன்னாரு? நம்ம ஐயரு 8ஆம் தேதி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்காரு. நம்ம ஐயரும் அதே தேதியைத்தான் சொன்னாரு. புடவையெல்லாம் உங்க அக்காவையே செலக்ட் செய்தோட சொல்லுங்க. மாப்பிள்ளை சூட்டுக்கு என்ன ஆகுதோ அதுக்கு பில்லை கொடுத்துடுங்க. நான் பணம் கொடுத்துடுறேன். அப்புறம் என்ன, இன்விடேஷனை நம்ம பஸ்ஸிலேயே அடிச்சுடலாம். தனித்தனியா போடணும்னா இல்ல சேர்த்தே அடிச்சுடலாமா? இனிமே எல்லாம் சேர்ந்தே இருக்கட்டும் மிஸ்டர் லோகநாதன், தனித்தனியா ஒன்றும் வேணாம் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தார் முதலியார். அப்போது நாயர் 2 கப் டீ கொண்டு வந்தான். அதை குடித்த லோகநாதன் சர்க்கரை அதிகம் என்று விமர்சனம் செய்தார். இருக்கட்டும், இனிமே எல்லாமே இனிப்பாகவே இருக்கட்டும் என்று கூறி சிரித்தார் முதலியார். வானத்தை மூடியிருந்த கருமேகங்கள் கலைந்து ஒளி படர்ந்தது. 6 மணி வரை மெரினாவில் நாய் போல் அலைந்துவிட்டு எங்குமே ரேணுகாவை காணாத சுதாகர் மனம் உடைந்து போய் 12ஆம் நம்பர் பஸ்ஸில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். காதலித்து கல்யாணம் செய்து கொள்ள முடியாவிட்டாலும் கல்யாணம் செய்து கொள்ள போகும் பெண்ணையாவது காதலிக்கலாம் என்று நினைத்தான் அவன். அந்த ஆசையிலும் மண் விழுந்த போது அவனுக்கு ரேணுகாவின் மீது ஆத்திரம் வரவில்லை. காதல் கதை எழுதும் அத்தனை எழுத்தாளர்களின் மீதும் கோபம் பற்றி கொண்டு வந்தது. முக்கியமாக காதல் தெய்வம் என்ற தொடர்கதையின் ஆசிரியரை கழுத்தை நெரித்து கொல்ல வேண்டும் என்ற ஒரு குரூரமான ஆசை அவனை பற்றி கொண்டது. கல்யாணம் நிச்சயமானது முதல் இருவரும் தினம் பீச்சில் சந்தித்து கூடி குலாவினார்கள் என்று எழுதியிருந்தானே அந்த இடியட். எத்தனை பெரிய பொய்யை எழுதியிருக்கிறான். தினமும் பீச்சில் மீட் பண்ணினார்களாம். எல்லாம் சொத்த ஹம்பக். இங்கே 5 நிமிஷத்துக்கே வழியை காணோம் என்ற தன் ஆத்திரத்தை எல்லாம் ஏழை எழுத்தாளனின் மீது திருப்பினான் சுதாகர். கற்பனைகளையே படித்து கற்பனைகளையே பார்த்து கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துவிட்ட அவனுக்கு இப்போதுதான் அந்த கனவு திரை மெல்ல விலக ஆரம்பித்திருந்தது. கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருந்தன. சுதாகர் தையற்காரனிடமிருந்து தன் திருமண சூட்டை வாங்கி கொண்டு பீச்சுக்கு வந்திருந்தான். புது வாழ்வில் நுழைய போகிறவன் தன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நினைவுபடுத்தி கொண்டு அசை போட்டு கொண்டிருந்தான். தன் லட்சியம் நிறைவேறாவிட்டாலும் தன் நண்பர்கள் எல்லாரும் இதை காதல் கல்யாணம் என்று நம்பியதை நினைத்து திருப்தியடைந்தான். ஆபீஸில் ஒவ்வொருவரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நினைத்தபடியே முடித்து விட்டாயே, காதலித்தவளையே கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாயாமே என்று அவன் கையை குலுக்கிய போது வெற்றியின் சிகரத்தில் இருப்பதாகவே நினைத்து மகிழ்ந்தான் அவன். சுதாகரின் காதலி போட்டோவை தான் முன்பே பார்த்து விட்டதாக எல்லோரிடமும் பெருமை அடித்துக் கொண்டிருந்தாள் அம்புஜா. ஒருவருடைய காதல் விஷயம் தனக்கு முன்னாலேயே தெரியும் என்று சொல்லிக் கொள்வதில்தான் சிலருக்கு எத்தனை ஆனந்தம். ஒளியும் குறையாமல் இருளும் பரவாமல் இருக்கும் 2 வேளை. மணலில் உட்கார்ந்திருந்த சுதாகரை இருவர் கடந்து சென்றனர். வயதான கணவருடன் பெண் ஒருத்தி போய்க் கொண்டிருந்தாள். அசப்பில் அவள் ரேணுகாவை போலவே இருந்தாள். ஆனால் அவளுடன் போனவர் சரவண முதலியார் அல்ல, வழுக்கை தலையும் தொந்தியுமாக வேறு யாரோ ஒருத்தர். இருந்தாலும் தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக அவர்கள் பின்னாலேயே 20 அடி தூரத்தில் நடந்து சென்றான் சுதாகர். அந்த பெண் எதற்கோ திரும்பினாள். மேற்கூறி விளக்கொளியில் அவள் முகம் பிரகாசித்தது. சந்தேகமே இல்லை, ரேணுகாதான் அது. உடன் சென்றவர் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. எப்படி தெரியும்? கல்யாணத்திற்காக அன்று காலைதான் ஊரில் இருந்து வந்திருக்கும் ரேணுகாவின் மாமா அவர். ரேணுகாவை சுதாகர் பார்த்தானே ஒழிய அவள் அவனை அடையாளம் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் யாரோ ஒருவன் தன்னை பின் தொடருகிறான் என்ற வரையில் தெரிந்து கொண்டாள் அவள். கடற்கரை மேட்டில் ரேணுகாவும் அவளுடைய மாமாவும் உட்கார்ந்து கொண்டார்கள். சுதாகர் சற்று தள்ளி இருந்த ஒரு படகின் பின்னால் சென்று மறைந்து உட்கார்ந்து கொண்டான்.
அவனும் ஓரக்கண்ணால் அவனை ஓரக்கண்ணால் கவனித்து விட்டாள் ரேணுகா. அவளுக்கு நெஞ்சு படபடத்தது. எவனோ ஒருத்தன் தன்னை துரத்தி கொண்டு வருகிறான் என்ற விஷயத்தை மாமாவிடம் எப்படி சொல்வது என்று மிகவும் திண்டாடினாள். படகுக்கு பின்னால் இருந்த சுதாகருக்கும் நெஞ்சு படபடத்தது. எப்படியாவது ரேணுகாவிடம் 2 வார்த்தைகளாவது பேசிவிட வேண்டும் என்று அவள் உள்ளம் துடித்தது. ஆனால் எப்படி பேசுவது? அந்த கிழவன் உட்கார்ந்திருக்கிறானே, அவன் ஒரு நிமிடம் எங்கேயாவது தொலைய மாட்டானா? இந்த மூளை கெட்டவள்தான் வேர்க்கடலை வாங்கி வர ஐஸ்கிரீம் வாங்கி வா என்று அவனை துரத்தக்கூடாதா? சுத்த மக்கு பண்டாரம் என்று மனதுக்குள்ளேயே ரேணுகாவை சபித்தான். படகின் பின்புறம் இருந்து தலையை நீட்டி பார்த்தான். கையை ஆட்டி என்னமோ ஜாடை காட்டினான். ரேணுகாவுக்கு பயம் அதிகமாயிற்று. பிறகு ஒரு ஐடியா வந்தது அவனுக்கு. வாயை சுற்றி 2 கைகளையும் குவித்து மெல்ல ரேகா என்று கூப்பிட்டான். சட்டென்று தூக்கி வாரி போட்டு திரும்பினாள் ரேணுகா. என்ன இது, அவரா என்று உற்று கவனித்தாள். இருட்டில் சுதாகரின் முகம் தெளிவாக தெரியாவிட்டாலும் தன்னை ரேகா என்று அழைப்பவர் அவராகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாள். அடுத்தபடி என்ன செய்வதென்றே அவளுக்கு புரியவில்லை. தவியாய் தவித்தாள். தான் கூப்பிட்டதும் ரேணுகா எழுந்து வருவாள் என்று நம்பியிருந்த சுதாகர் அவளிடம் ஒரு லவ் யூவாவது சொல்லிவிட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தான். ஆனால் ரேணுகா எழுந்திருப்பதாக காணோம். ச்ச, இவளுக்கு என்னிடம் துளி கூட காதல் இல்லை. இவளை கட்டிக்கொண்டு நான் என்ன பாடுபட போகிறேனோ? படகுக்கு பின்னால் இருந்த குரல் வந்ததையும் ரேணுகா சட்டென்று அப்பக்கம் திரும்பியதையும் இங்கிருந்த இளைஞன் இந்த பக்கமே பார்த்து கொண்டிருந்ததையும் மாமா கவனித்து விட்டார். அவருக்கு ஏதோ சந்தேகம் தோன்றவே அது யார் என்று அறியும் பொருட்டு மெல்ல எழுந்து படகின் பக்கம் கால் எடுத்து வைத்தார். அவ்வளவுதான், சுதாகர் நடுங்கியே விட்டான். மளமளவென்று எழுந்து கரையோரம் தாவி வடக்கு புறமாக விழுந்தடித்து கொண்டு ஓடி இருட்டில் மறைந்து விட்டான். அயோக்கிய ராஸ்கலுங்க, செருப்பால் அடிக்கணும் என்று உருமிக்கொண்டே மாமா திரும்பி வந்தார். நடந்தது ஒன்றுமே தனக்கு தெரியாதது போல் ரேணுகா வேறு எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தனக்குள் மெல்ல சிரித்து கொண்டாள். அதில் ஒருவித பரிதாப உணர்ச்சியும் கலந்திருந்தது. சுதாகரின் திருமணம் ஜாம் ஜாம் என்று நடைபெற்றது. நம்ம சுதாகருக்கு கல்யாணம் ஆகுமா என்று ஏங்கி தவித்த மரகதம்மாளுக்கு அன்று வாயெல்லாம் பல்லாக இருந்தது. எப்போதும் சிரித்தபடியே இருந்ததால் அவள் முக ஜாடையே மாறிவிட்டிருந்தது. பெரிய பாரம் தீர்ந்தது என்ற திருப்தியில் அமர்ந்திருந்த தணிகாசல முதலியாரின் பக்கத்தில் பீட்டரும் துரைசாணியும் உட்கார்ந்து கொண்டு கல்யாண சடங்குகளை பார்த்தும் கேட்டும் ரசித்து கொண்டிருந்தார்கள். கண்ணில் பட்டவர்கள் எல்லாம் துரத்தியும் கூட ஸ்வீட்டி கல்யாண வீட்டையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. டக்ளஸ் தெருவில் சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான். ஸ்டெல்லா டைபிஸ்ட் சில்வியா பார்க்கருடன் அரட்டை அடித்து கொண்டிருந்தாள். சுதாகரின் நண்பர்களை உபசரிக்கவே லோகநாதனுக்கு பொழுது சரியாக இருந்தது. அருள்தாஸ் கல்யாணத்திற்கு வர முடியவில்லையே என்று சுதாகரை போலவே அவரும் வருத்தப்பட்டார். வரதாச்சாரி தன் குடும்பத்துடன் வந்திருந்தான். நாராயணனின் மனைவி பிள்ளை பேற்றுக்காக பிறந்தகம் சென்றிருந்ததால் அவன் மட்டும் வந்திருந்தான். சீனியும் தாராவும் ஒரு ஸ்டவ்வை பரிசாக அளித்த போது சுதாகருக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. அந்த கல்யாணத்தில் ரேணுகாவின் அடக்கத்தையும் அழகையும் புகழாதவர்களே இல்லை. முதல் இரவு பாலும் பழமும் கைகளில் ஏந்தி நிலவு முகத்தில் நாணம் சிந்தி உள்ளே நுழைந்த ரேணுகா சுதாகர் இருந்த நிலையை கண்டு திடுக்கிட்டு விட்டாள். கட்டிலின் அருகில் சென்று கையை பிசைந்து என்னங்க என்னங்க என்று அழைத்தாள். பதில் இல்லை. என்னங்க, உடம்பு சரியில்லையா? வயிற்றை வலிக்குதா? தலையை வலிக்குதா? பதில் இல்லை. ரேணுகாவுக்கு கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. என்னங்க, அம்மாவை கூப்பிடட்டுமா என்று நகர்ந்தாள் ரேணுகா. வேண்டாம் ரேகா, பின்ன ஏன் அழுவுறீங்க? இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? வேற யாரையாவது கல்யாணம் செய்துக்கணும்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் இல்ல ரேகா. பின்ன என்ன? உன்னை கல்யாணம் செய்து கொண்டதுல சந்தோஷம்தான் ரேகா. ஆனா என் லட்சியத்துல தோற்று போனதற்காக நெஞ்சு வெடித்து செத்து கொண்டிருக்கிறேன். உங்க லட்சியமா? அது என்ன? காதலிச்சு கல்யாணம் செய்துக்கணும் என்கிற லட்சியம்தான். அதனால் என்ன? உங்க லட்சியத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டா சரியா போயிடுது. இதுக்கு வருத்தப்படுவானேன்? நீ என்ன சொல்ற? காதலிச்சு கல்யாணம் செய்துக்கணும்னு நினைச்சீங்க இல்லையா? அதுக்கு பதிலா கல்யாணம் செய்துகிட்டு காதல் செய்ய போறீங்க, அவ்வளவுதானே? அப்படின்னா இனிமே என்னை நீங்க தாராளமா காதலிக்கலாமே. என் மேல அன்பை பொழிந்து என்னை உங்க அடிமையா செய்துக்கலாமே. சுதாகர் தலையை சொரிந்தான்.
என் லட்சியத்தில் உள்ள அடிப்படை ஆசையை உன்னால புரிந்து கொள்ள முடியாது ரேகா. ஒரு பெண்ணை பார்த்து உன்னை நான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அவளை கல்யாணம் செய்து கொள்ள வேணும். இங்கிலீஷ் சினிமால ஐ லவ் யூ என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வார்களே, நீ பார்த்ததில்லையா? எனக்கு ஒருத்தி இடமாவது ஒரு தரமாவது அதை போல் சொல்ல வேண்டும் என்ற ஆசை. அன்று கூட பீச்சில் அதை சொல்ல வேண்டும் என்ற தவிப்பில் தான் உன்னை கூப்பிட்டேன். ஐ லவ் யூ சொல்லாமலே உன்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி ஆகிவிட்ட என் தலை விதியை நினைத்துத்தான் அழுகிறேன் ரேகா. ரேணுகா அவன் அருகில் நெருங்கி உட்கார்ந்து கொண்டாள். ஐயோ பாவம், இதற்குத்தானா இப்படி வருத்தப்படுறீங்க? இப்படி ஒரு ஆசையா? மேல் நாட்டிலே ஆண்கள் ஒவ்வொரு பெண்ணை பார்க்கும் போதும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். காதலித்து மனம் புரிந்து கொண்டவளை விவாகரத்து செய்துவிட்டு மற்றொருத்தியை பார்த்து ஐ லவ் யூ என்று கூறி மறுமணம் செய்து கொள்வார்கள். அது அந்த நாட்டு நாகரீகம். நம்ம நாட்டு நாகரிகம் வேறு விதமானது. ஐ லவ் யூ ஒன்லி என்று கூறுவதுதான் நம் பண்புக்கு பொருத்தமாக இருக்கும். உன்னை தவிர வேறு யாரையும் காதலிக்கவில்லை, காதலிக்கவும் மாட்டேன் என்ற உன்னதமான புனிதமான உறுதிமொழி நம் திருமணத்தில் அடங்கியிருக்கு. காதல் கல்யாணம் செய்து கொள்வது தவறு என்கிறாயா? இத பாருங்க, காதல் கல்யாணம் லட்சிய கல்யாணமாக இருக்கலாம். ஆனா காதலிச்சுதான் கல்யாணம் செய்துக்கணும் என்பது ஒரு அசட்டு லட்சியம். அதை தவிர அந்த முயற்சியில தோல்விக்கும் ஏமாற்றத்திற்கும் இடம் இருக்கு. ஏன்னா நாம் ஆசைப்பட்டவங்க நம்மை காதலிப்பாங்கன்னு எப்படி நிச்சயமா நினைக்க முடியும்? அப்படின்னா பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் எத்தனை வயசானாலும் அப்பா அம்மா பார்த்து தான் கல்யாணம் செய்து வைக்கணும்னு சொல்றியா? நமக்குன்னு ஒரு ஆசை ஒரு உரிமை இருக்கக்கூடாதா? வயசாகிவிட்டால் கண்ணா பின்னான்னு ஆகிவிடும் என்று தெரிஞ்சுதானே காதல் என்ற உணர்ச்சி தோன்றுவதற்கு முன்பே நம்ம நாட்டிலே கல்யாணம் செய்து வச்சாங்க. சின்ன வயசுலேயே கல்யாணம் செய்துகிட்டா அந்த நட்பு வளர்ந்து காதலாக மாறும்போது அது தூய்மையான அன்பாக மலருகிறது. அதில் மனக்கசப்புக்கும் வேற்றுமைக்கும் இடமே இருக்காது. அந்த உறவில் தெய்வீக மனம் கமழும். இதை எங்க படிச்ச? இதை யாரும் எழுதி வச்சது இல்ல. வாழையடி வாழையாக வளர்ந்துவிட்ட பாரத பண்பு. இப்படி ஒரு விளக்கத்தை சுதாகர் இதுவரை கேட்டதே இல்லை. தன் மனைவி இத்தனை புத்திசாலித்தனமாக பேசுவதை கேட்டு அவனுக்கு பெருமை தாங்க முடியவில்லை. கண்களை துடைத்து கொண்டான். அவள் கைகளை மெதுவாக தொட்டான். பிறகு விரல்களோடு விரல்களாக கோர்த்து அவள் கையை தன் மார்பில் வைத்து கண்களை மூடியபடி உணர்ச்சியை எல்லாம் வரவழைத்து கொண்டு பெருமூச்சு விட்ட வண்ணம் ஐ லவ் யூ ரேகா என்றான். ரேணுகா அவன் தோளில் சாய்ந்து கொண்டு என்ன சொன்னீங்க என்று மெல்ல கேட்டாள். ஐ எம் சாரி, ஐ லவ் யூ யூ ஐ லவ் யூ ஒன்லி. உன்னை தவிர வேறு யாரையும் காதலிக்க மாட்டேன். ரேணுகா அவன் காதில் தன் வாயை புதைத்து இரு கைகளாலும் அவனை அணைத்து கொண்டு ஐ லவ் யூ ஒன்லி மை டியர் என்றாள் மெல்லிய குரலில். ரேகா, ம் ரேகா, எனக்கு தூக்கம் வருது. உன் மடியில தலையை வச்சு படுத்துக்கிறனே. ஆ என்று சொல்லிவிட்டு ரேணுகா தனக்குள் சிரித்து கொண்டாள். சுதா கல்யாண வைபோகமே. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம்.